ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். श्रीशैलेशतयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रभणं वन्दे रम्यजा मातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिर्सर्वं यतेव नियमेन मदन्वयानामाद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमद्दत्तङ्करीयुगं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य माताभयपट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् पत्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिन् प्रणतोऽस्मि नित्यम् சீராரும் மாடத் திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓரார் திரைக்கண்டேன் என்னுரைத்த சீரான் கழலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து. ஆழ்வார்களை கொண்டாடும் பிரபந்தமாகிற உபதேச ரத்தின மாலையிலே சுவாமி மணவாள மாமிகள் முதலாழ்வார்களை ஆச்சரியமாக கொண்டாடுகிறார். எப்படின்னா, ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயார் என்ன தேசுடனே தோன்று சிறப்பால் என்ன. இந்த 3 திருநக்ஷத்திரத்துக்கு, அதாவது ஐப்பதி மாதத்திலே வரக்கூடியதான இந்த 3 திருநக்ஷத்திரங்களுக்கு சமானமான திருநக்ஷத்திரமே கிடையாது. ஏன்? முதலாழ்வார்கள் தாங்கள் அவதரித்து பாசுரங்கள் பாடினபடியாலே, உலகத்தை திருத்தினபடியாலே அதற்கு சமானமான ஒரு தினமே கிடையாது என்று மணவாள மாமனிகள் கொண்டாடுகிறார்கள். அப்படி அதிலே 3ஆவதான ஆழ்வாரான நம் பேயாழ்வார் சாதித்த பிரபந்தமாகிற 3ஆம் திருவந்தாதி, அந்த 3ஆம் திருவந்தாதியின் அர்த்த விசேஷங்களை திவ்ய பிரபந்த தாரா என்பதின் மூலமாக நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் முதல் முன்னம் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் பேசும் ராமானுஜர் என்று எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீ உவே யதுகிரி யதிராஜ ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடித்தாமரைகளையும், இதன் ஏற்பாடை சித்தமாக செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ உவே டாக்டர் எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் சுவாமி திருவடித்தாமரைகளையும், அடியேனுக்கு அர்த்த விசேஷங்களை அருளிய ஸ்ரீ உவே கே.பி. தேவராஜன் சுவாமி திருவடித்தாமரைகளையும் முதலிலே அடியேனுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, அதன் முன்னம் அதற்கு பிறகு இப்படி அனுபவித்துக் கொண்டு வரும் பிரக்கிரியில அடியேனுக்கு இடப்பட்ட பாசுரமானது 11வது பாசுரம் தொடங்கி 20வது பாசுரம் வரைக்கும். இதுல முதல்ல தனியன் பேயாழ்வார் வைபவம் என்பது நாம் நன்னாக அறிந்தது. வித்வான்கள் அனைவரும் இந்த பாசுரத்தை கொண்டாடும்படக்கூடியதான பாசுரங்களிலே தெரிவித்தது. சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள் இவா 3 ஆழ்வார்கள். அவா திருக்கோவலூர் என்கிற ஒரு திவ்யதேசத்தை, அங்க ஒரு இடைக்கழி, அதுல 3 பேரும் அங்கே யாதிர்ச்சிகமாக ஈஸ்வர இச்சையாலே அங்கே மூவரும் இருக்க, அங்க எம்பெருமான் காட்சி கொடுக்க, அப்போ ஒவ்வொருத்தரும் பாடுறான். அதுல முதல்ல விளக்கேத்தினார் வையந்தகழியான பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வாரும் விளக்கேத்துறார் அன்பே தகழியான்னு. இந்த 2 விளக்கு வெளிச்சத்தாலே எம்பெருமானை சேவிக்கிறார் பேயாழ்வார்.
எப்படி சேவிக்கிறார்? பிராட்டி சமேதனாக இருக்கக்கூடியதான எம்பெருமானை தான் சேவிக்கிறார். அதைத்தான் முதல்ல இங்க தெரிவிக்கிறார். சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள். பெரிய மாடங்களை உடையதான, அழகு பொழிந்திய மாடங்களை உடையதான திருக்கோவலூர் அதனுள்ளே காராறு கருமுகிலை காணப்புக்கு. காராறு கருமுகிலை, அண்ணா ஒரு பெரிய மேகம், கருத்த மேகமாகிய இந்த மேகம் போன்ற வர்ணத்தை உடைய எம்பெருமானை காணப்புக்கு சேவிக்க புகும்போது சேவித்து, எப்படி சேவித்தார்? உட்கண்ணாலே சேவித்த. எப்படி சேவித்தார்? திருக்கண்டேன் என்னுரைத்த பிராட்டி சமேதனான எம்பெருமான சேவித்து, அந்த அந்த சேவித்ததின் அடியாக பாசுரத்தை பாடிய பேயாழ்வார் திருக்கண்டேன் என்னுரைத்த சீரான் கடலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து. அந்த திருவடித்தாமர்கள் திருக்கண்டேன்னு பாடின ஆழ்வார். இப்போ முதலாழ்வார்கள் பாடின பாசுரத்துல முதல்லையே திரு என்ன பெரிய பிராட்டியார் சம்பந்தத்தை இட்டு பாசுரத்தை பாடியவர் அப்படின்னு நாம பார்த்தோம்னா அது பேயாழ்வாரையே சாரும். அந்த பேயாழ்வார் மயிலையிலே அவதரித்தவர். அந்த பாசுரம், அதனால அவரினுடைய திருவடிகை எப்போதும் நினைத்து கொண்டு இரு என்று நெஞ்சத்தை பார்த்து தெரிவிக்கக்கூடியதான தனியன். அந்த பேயாழ்வார் 11வது பாசுரம் தொடங்கி 20வது பாசுரம் வரைக்கும் என்ன அர்த்த விசேஷங்களை அருளியுள்ளார் என்பதை பார்க்கணும். நன்கோதும், முதல்ல 11வது பாசுரம், நன்கோதும் நால்வேதத்துள்ளான் நரவிரியும் பொங்கோதருவி புனல் வண்ணன் சங்கோத பார்க்கடலான் பாம்பனையின் மேலான் பைநுரைப்பார் நூற்கடலான் நுண் அறிவினான். என்ன விஷயம்னா, இப்போ முதல்ல 10வது பாசுரம், இதுல ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? 10வது பாசுரத்துல எம்பெருமான் இப்ப யாருக்கெல்லாம் எம்பெருமான் சுலபன் அப்படின்னு முதல்ல தெரிவிக்கணும். எம்பெருமானை பத்தி அறிய வேண்டும் என்ன ஒருத்தருக்கு ஆசை இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஆசை அது சுலபனா இல்ல அந்த எம்பெருமானை சேவிக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னா அத போன பாசுரத்தால தெரிவித்தார். அவன் திருநாமத்தை சொல்ல தானே காட்டும் இத்தமை. அவனே எம்பெருமானே தான் சொல்றான். அவனை அடைத்தவாறே அவன் திருநாமத்தை தேசும் திரளும் திருவுமுறவும் அப்படின்னு எம்பெருமான் எப்படி காட்டுறான்? அவன் எம்பெருமானினுடைய திருநாமத்தை சொன்னவாறு அவனே பேரோத அப்படின்னு சொன்னார். அத எம்பெருமானினுடைய வலம் புரிந்த வான் சங்கம் கொண்டான். அந்த வான் சங்கத்தை உடையவனுடைய பேரோத வலம் புரிந்து சென்னடையும் நங்கு. அந்த எம்பெருமானினுடைய திருநாமத்தை ஓதுபவர்களுக்கு தானே சென்று காட்சி கொடுக்கிறான்னு தெரிவித்தார். இப்போ உடனே கேள்வி, ஓ சரி, அவன் அவன் திருநாமத்தை சொன்னவாளுக்கு காட்டுறான், அல்லாதாருக்கு எப்படி? திருநாமத்தை சொல்லாதவா ஸ்வயத்தனத்தினாலே காண வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அப்படி இருக்கிறவாளுக்கு எம்பெருமான சேவிக்க முடியுமா? தானே காண வேணும்னு ஆசைப்படுறா, அவளுக்கு எம்பெருமான் சேவை கொடுப்பானா? எப்படி அவளால சேவிக்க முடியும்? ஸ்வயத்தனம், அதை கொண்டு சேவிக்கணும், அதை எடுத்து பார்க்கணும்னா அவளுக்கு எப்படி அப்படின்னா, இத நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். யாருமோர் நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? இத்தகையன் எம்பெருமான் என்று ஒருவராலும் யாரும் ஓர் நிலைமையன், இப்படிப்பட்டவன் இத்தகையவன் எம்பெருமான் என்று அறிவதற்கு அரியவன் எம்பெருமான். ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்வயத்னத்தாலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு தெரிவதற்கு அவளால தெரிஞ்சுக்க முடியாத மாதிரியாக இருக்கான் எம்பெருமான். போன பாசுரம் இவன் திருநாமத்தை இட்டால் அவனே காட்டுறான் தன்னுடைய சொரூப ரூப குணங்கள் விபூதிகள் எல்லாத்தையும் காட்டுறான். இவாளா காண வேணும், நாமளே ஒரு பிரயத்தனம் பண்ணி பார்ப்போம், நம்ம காரியத்தை கொண்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு மிகவும் கட்டினம் அவனை பார்ப்பது. அரியவன் என்பதை காரணம் காட்டி விளக்குகிறார் இந்த பாசுரத்தை. அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தால முதல்ல தெரிவிக்கிறார். அப்போ இந்த பாசுரத்துல என்ன முதல்ல அதோட பதவுரை என்ன தெரிவிச்சிருக்கார் அப்படின்னா, நன்கு ஓதும் நால்வேதத்துள்ளான். அதாவது எம்பெருமான் எதாலெல்லாம் வர்ணிக்கப்படுகிறான், நன்கோதும் நால்வேதத்துள்ளான்னு ஆரம்பிச்சு அவன் நுண் அறிவினான், அவன் அறிவதற்கு ரொம்ப கடினமானவன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த எம்பெருமான் எங்கெல்லாம் இருக்கான் அவனை பத்தின விசேஷணங்களை முதல்ல தெரிவிக்கல. நன்கோதும் நால்வேதத்துள்ளான்,
பிழையற. இப்போ வேதத்தை ஓதுறவா எப்படி ஓதணும்? அதனுடைய ஸ்வரத்து, அதுக்கு ஒரு ஸ்வரம் இருக்கு, அந்த ஸ்வரத்துக்கு ஒரு பிழை இல்லாத மாதிரி ஓதணும். அதனுடைய அக்ஷரத்துக்கு பிழை இல்லாத மாதிரி ஓதணும். அந்த மாதிரி ஓதக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஓதப்படக்கூடியதான வேதம். எப்படி? வேதத்துள்ளான், ரிக்கு, யஜுஷு, சாமம், அதர்வணம் என்ன 4 வேதத்தாலே சொல்லப்படக்கூடியதான எம்பெருமான். அந்த வேதத்துல யாரு காட்டப்படுறா? எம்பெருமான் தான் காட்டப்படுறான் என்கிறபடியே, அதாவது 4 வேதத்துள்ளான், 4 வேதத்திலையும் உள்ளான். வேதைஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா என்னான் கண்ணன் பெருமான். வேதங்கள் எல்லாம் என்னைத்தான் சொல்கிறது. ஏன்னா அதை பார்த்தா சில பேருக்கெல்லாம் ஒரு பிரமம் ஏற்படும். என்ன பிரமம் ஏற்படும்? ஓ, இந்திரனை பத்தி சொல்லியிருக்கு, இல்ல பிரம்மாவை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சில பிரமங்கள் ஏற்படும். அதெல்லாம் மேலிருந்த வாரியான அர்த்தம். அபரியபசான விற்த்தின்னு அந்த எம்பெருமான் வேதத்துல சொல்லப்படக்கூடிய திருநாமங்கள் எல்லாம் எம்பெருமான் பரியந்தும் போய் சேர்றது அப்படின்னு எம்பெருமானார் காட்டி கொடுக்கிறார். ஏன்னா இப்போ சாமான்யமா ஒருத்தன் தேவதத்தன் ஒருத்தருக்கான், அவனை சொன்னா அந்த தேவதத்தன் இந்த தேகத்தை குறிக்கும்னு சாமானியன் நினைச்சுக்கிறான். இல்ல அது ஆத்மாவை வரைக்கும் குறிக்கும் அப்படின்னு கொஞ்சம் வேதாந்த ஞானம் அறிந்தவனால தெரிஞ்சு கொள்ள முடியாது. அண்ணா தெரிஞ்சவன் என்ன சொல்றான்? அது அந்த ஆத்மாவோடு நிக்காது, அந்த அந்தரியாமியான எம்பெருமான் பரியந்தம் போய் சேரும் அப்படின்னு அறியறானே. அதே போல வேதைஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா என்று 4 வேதத்துள்ளான். இதுல இருக்கக்கூடிய வேதத்துல எல்லாத்திலையும் எம்பெருமான் இருக்கிறான். எம்பெருமான் தான் எம்பெருமானை பத்தி பேச வந்தவைகளே இவைகள் எம்பெருமான் தான் இதாலே காட்டப்படுகிறான்னு முதல்ல தெரிவித்தார். இது முதல் விசேஷனம் எம்பெருமானுக்கு. அதுக்கப்புறம் என்ன? வேதத்துள்ளான் என்ன? அதுக்கப்புறம் எவ்வளவு ரொம்ப ரொம்ப நம்முடைய அந்த பெருமானினுடைய தன்மையானது ரொம்ப நல்ல போக்கியமா இருக்கு. எப்படி போக்கியமா இருக்கு? தேன் தோற்கும்படியான இனிமையை உடைய திருமேனியை உடையவன், நரவு இரியும் வண்ணன். எப்படி இருக்கான்னா, அந்த தேன் இப்போ சாமான்யமா பாக்கறச்சே எல்லாரும் என்ன சொல்றா? தேன் தான் ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப நல்லா சௌரியமா இருக்கும், அதை சாப்பிட்டா ரொம்ப போக்கியமா இருக்கு அப்படின்னா, அதையும் காட்டும். அதோட ஒரு எம்பெருமானுக்கும் அதுக்கும் ஒரு போட்டிலாம் கிடையாது. அது நிக்கவே முடியாது எம்பெருமான் முன்னாடி. அப்படி தோற்கும்படியான இனிமையை உடையவன் எம்பெருமான், அப்படிப்பட்ட திருமேனியை உடையவன் அப்படின்னு தேனே வளரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனார் ஆழ்வார். அப்போ தேனை காட்டிலும் தேன் நிக்க முடியாத மாதிரியாக இருக்கக்கூடியதான ஒரு இனிமையை உடையவன் எம்பெருமான். இது அவனுக்கு ஒரு அவனுடைய மேன்மை. அடுத்து அதே போல தெரிவிக்கிறார். பொங்கோதருவி புனல் வண்ணன், கடல் போன்ற திருமேனியை உடையவன், அருவி போன்ற திருமேனியை உடையவன், அண்ணா கருநிறம், அண்ணா கருத்தவன் எம்பெருமான். அப்போ அதை தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார்? பொங்கோதருவி புனல் வண்ணன், எம்பெருமான் நன்னா அந்த கருநிற வண்ணத்தோடு இருக்கக்கூடிய கடலும் போல கடல், அருவி, இந்த 2 விசேஷணத்தால அந்த எம்பெருமானினுடைய திருமேனிய நன்னா வர்ணிக்கிறார். பொங்கோதருவி புனல் வண்ணன். அப்புறம் எங்க இருக்கான் அந்த எம்பெருமான்? சங்கோத பார்க்கடலான். இந்த சங்கோடே, அதாவது இந்த திருப்பார்கடல் அது எப்படி இருக்கு? அந்த அலைகளாலே சங்குகள் கூடின அலைகள்ல சங்குகள்லாம் வந்து அந்த எம்பெருமான் திருவடியை தீண்ட வேண்டும் என்பதற்காக இந்த பார்க்கடல் என்ன பண்ணுறது? நன்னா பெரிய பெரிய அலைகளை அப்படியே மேலே தூக்கி கீழே இறக்கி போடுறது. எதுக்கு? எம்பெருமான் திருவடி ஸ்பரிசத்தை பெற வேண்டும் என்பதற்காக. அந்த சங்கோத பார்க்கடலான், அந்த சங்குகளாலே நிரம்ப பெற்ற பார்க்கடலுள் அப்படியே அங்க எப்படி இருக்கான் அந்த எம்பெருமான்? பாம்பனையின் மேல அந்த திருப்பார்கடலுள்ளே தான் ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டு இருக்கக்கூடியவன். சங்கோத பார்க்கடலான் எங்க இருக்கான் அப்படின்னா, இந்த திருப்பார்கடலிலே சயனித்திருப்பவன் யாரு மேல? பாம்பனையின் மேலான், ஆதிசேஷன் படுக்கையிலே விரித்து படுத்து கொண்டிருப்பவன். அப்படி படுத்துட்டு இருக்கான் அந்த எம்பெருமான். அந்த அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அது மட்டுமா என்ன? பயினுரைப்பார் 100 கடலான். இவாழ இந்த எம்பெருமான பெரிய பெரிய மகரிஷிகள் நன்னா தத் சர்வம் தர்மவீரியேன யதாவத் சம்பஷ்யந்தி, அப்படியே நன்னா பஷ்யதி, எல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கா. எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கா? அந்த எம்பெருமானுடைய ரூப குண விபூதி ஐஸ்வர்யாதிகள் அதை எல்லாத்தையும் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களான மகரிஷிகள், வால்மீகி போன்ற, வியாசர் போன்ற மகர்ஷிகள், அவர்களாலே இயற்றப்பட்ட நூல்களுக்குள்ளே, கடல் போன்ற நூல்களுக்குள்ளே அவன் அந்த அந்த நூல் அதுல எம்பெருமான் உரைக்கப்படுகிறான். நன்னா அந்த எம்பெருமான நன்னா தெரிஞ்சின்றவா அவ சொல்லக்கூடிய வால்மீகி போன்ற அந்த எம்பெருமானுடைய தர்ம வீரிய ஞானத்தாலே அதை நன்னா தெரிந்தவர்கள், வேதாந்தத்திலே உள்புகுந்து அறிந்து அனுபவித்தவர்கள்
அந்த அனுபவத்தை அப்படியே அந்த அனுபவம் உள்ளே இல்லாம நல்லா லோகத்துக்கெல்லாம் உபயோகப்படணுங்கிறதுக்காக கிரந்த ரூபமாக உரைக்கும். அப்படி மனு, வியாசர், பராசரர் முதலான பரமர்ஷிகளாலே இயற்றப்பெற்ற ஸ்மிருதிகள் என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, இதிலே அதுல நன்னா எம்பெருமான் அதுல நன்னா பிரகாசிக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு அந்த பிரகாசிக்கப்படக்கூடிய எம்பெருமான் இவ்வளவு தூரம் விசேஷணங்களை தெரிவித்து இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான தன் யத்னத்தாலே ஸ்வயத்னத்தாலே அறிவாருக்கு கஷ்டம், அவளால தெரிஞ்சிக்க முடியாதவன் அப்படின்னு தெரிவித்தார் இந்த பாசுரத்தால். எம்பெருமான் எப்படி இருக்கான்? அவன் அந்த எம்பெருமானானவன் திருப்பார்கடலிலே ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் திருமேனியினுடைய இனிமையை பார்த்தா தேனே தோத்து போயிடும். அந்த திருமேனியினுடைய வைபவமானது, அந்த கருமை நிறமானது கடல் போல இருக்கு. கடலினுடைய கடலும் அருவியும் இந்த ரெண்டுத்தையும் இதுக்கு விசேஷமாக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு அந்த எம்பெருமானினுடைய திருமேனி. அப்படி அது மட்டும் இல்லாம வேதத்தாலே ஓதப்படுவனாக இருக்கிறான். ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே ரிஷிகளாலே கொண்டாடப்படக்கூடியவனாய் இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை ஸ்வயத்னத்தாலே ஒருவர் அறிய வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு அறிய இயலான், அவர்களாலே அறிவதற்கு மிகவும் கடினம் அப்படின்னு தெரிவித்தார். 10வது பாசுரத்துல இவா திருநாமத்தை சொன்னா அவன் காட்டவே, ஏன்னா ஆழ்வார்லாம் என்ன சொல்றார், காட்டவே கண்ட அந்த எம்பெருமான் காட்ட இவர்கள் காண வேணும், அவன் கிருபையாலே அவனை அறியலாம். நாமா பிரயத்னப்பட்டு அறிய வேண்டும்னு நினைச்சா அது ரொம்ப கடினம் அப்படின்னு தெரிவித்தார் 11வது பாசுரத்தை. அப்புறம் அடுத்து சரி அப்படி சொன்னா வேதங்கள்லயும் வேதாந்தங்கள்லயும் இதற்கு பல உபாயங்கள் அந்த எம்பெருமானை நாம் காண்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்மயோகம், ஞான யோகம், இந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதால காண முடியாதா? அப்ப அந்த உபாயாந்தரங்கள் எல்லாத்துக்கும் பலன் இருக்குன்னு சொல்லியிருக்கே, சாஸ்திரங்களே சொல்லுறதே. அப்போ அப்படி காண முடியாதா? இல்லை, இது ரொம்ப அரிதுன்னா எவ்வளவு அரிது, அதில் அதுல காணவே முடியாதா அப்படின்னு ஒரு சங்கை. 2வது அரிதுன்னா எவ்வளவு அரிது, ஆனா அதிகாரிகள் யாரேனும் உண்டா? அவ்வளவு அரிதான், ரொம்ப கடினம் தான் அப்படின்னா அந்த கடினத்துக்கு ஒரு அதிகாரி உண்டானா அதை நிரூபிக்கிறார் இந்த 12வது பாசுரத்தை. அறிவென்னும் தாழ்குழவி ஐம்புலனும் தம்மில் செறிவென்னும் தென்கதவம் செம்மி மறையென்னும் நங்கோதி நன்குணர்வார் காண்பரே நாடோறும் பைங்கோத வண்ணன்படி. எப்படி பார்க்கணும்? இப்போ இவா சில அதிகாரிகள் இருக்கா, சில விசேஷ அதிகாரிகள் இருக்கா. அவ என்ன பண்றா? வேதத்தை வேதத்தை என்னும் இடைவிடாது நன்கு ஓதி நன்கு அத்தியனம் பண்றா. எப்படி இந்த அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருந்திருக்கு? அறிவு என்னும், அதாவது ஆத்ம பரமாத்ம ஞானமாகிற, இந்த ஆத்மா பரமாத்மாவினுடைய சொத்து, இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கு, இவன் சுதந்திரன் அல்ல, இவன் பரதந்திரன் அப்படின்னா அறிஞ்சிருக்கான். இந்த ஞானத்தை கொண்டு தாழ்குழவி, அதாவது தாழ்பாலை இட்டு. எதை தாழ்பால் இடணும்? அவ எப்படி இருக்கா? வேதத்தை நன்னா அறிந்தவர்களாக இருக்கா, இடைவிடாது நன்னா அதையே அத்தியனம் பண்ணி அதையே நன்னா தரித்து கொண்டு இருக்கிறா. அவளுக்கு என்ன இருக்கு? அவ அறிவென்னும் அறிவை கொண்டு, அறிவாகிற தாழை கொண்டு தாழ்பாலை போட்டுக்கிறா. எதுக்கு தாழ்பாலை போடுறா? எதுக்கு தாழ்பாலை போடுறான்னா ஐம்புலனும் தம்மில், ஏதாவது ஒரு கதவு இருக்கு, எப்படி எதுல எதுல தின் கதவம் செம்மி, எதுல தாழ்பால் போடுறா தெரியுமா? ஐம்புலனும், அண்ணா இந்திரியங்கள், அந்த 5 இந்திரியங்கள், அதாவது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். அப்ப இங்க 5ன்னு சொன்னது அந்த இந்திரியத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்களை சொல்றார். தம்மில் ஐம்புலனும், அந்த இந்திரியங்கள் அது சொன்னா அது ஞானேந்திரியங்களை சொன்னா அதுக்கு உபயுஜமான கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்களை வச்சுதான் கர்மேந்திரியங்களுக்கு உபயுஜம். ஞானேந்திரியம் இல்லாம வரும் கர்மேந்திரியம் இருந்தா அதனால அது பிரயோஜனமாக இருக்காது. அதனால அந்த இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களையும் தமக்கு வகுத்த விஷயத்திலே அடக்கி தமிழ் அதுக்கு எது சரியான விஷயமோ அதுல நன்னா செலுத்தி தின் கதவம் செம்மி, திடமான கதவை அடைத்து, அண்ணா கதவை போட்டு அடைச்சுட்டா. எதுக்கு அடைக்கிறா அப்படின்னா தாழ்பாலை இட்டு, எது இந்த அறிவென்னும் தாழ்பாலை இட்டு போட்டா. எதுக்கு? ஐம்புலனுக்கு வகுத்த விஷயத்திலே அதை அடக்கி வைத்து வேற விஷயங்களிலே அது சேராதபடி, மற்ற விஷயங்களிலே சேராதபடி அதை நன்னா அடவா ஒரு கதவை போட்டு அடைச்சு வச்சாச்சு. இந்த கதவு என்ன பண்ணுறது? எம்பெருமானை தவித்து இந்த கதவு போட்டபடியால என்ன இருக்கு? இந்த புலன்கள் அனைத்தும், இந்த புலன்களுக்கு எது இருப்பிடம், புலன்களுக்கு எது, அந்த புலன்களுக்கான உபயோகமான விஷயம் எது அப்படின்னா இந்த புலன்கள் எது கொடுத்தான் எம்பெருமான்?
இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யறதுக்காக கொடுத்தான். கண் படைத்த பயன் என்ன? அவன் திருமேனியை செய்விப்பது. காது படைத்த பயன் என்ன? அந்த எம்பெருமானினுடைய திவ்ய சரித்திரங்களை கேட்பது. வாய் படைத்த பயன் என்ன? அந்த எம்பெருமானினுடைய சரித்திரங்களை பாடுவது. போதையந்த பரஸ்பரம் என்ன இருக்க வேணும், எம்பெருமானுடைய சரித்திரங்களை நன்னா பாடின்னு இருக்கா. இப்படி இந்த உடல் எதுக்கு இருக்கு? தொக்கிந்திரியன் எதுக்கு இருக்கு? அவன் உடுத்து கழிந்து பீதகவாடை உடுத்தின்னு அந்த எம்பெருமானினுடைய திருமேனியில அதனால வந்தது. அது அவன் எம்பெருமான் பிரசாதமாக இருக்கக்கூடிய திரவியங்களை உடுத்தி அந்த எம்பெருமானுக்கு சென்று கைங்கரியங்கள் செய்வதற்கு தான் இந்த கரணகலேபரங்கள் கொடுத்துருக்கான். அப்படி இருக்கக்கூடியதை விட்டு அத வேற இடத்துல, அதாவது அதுக்கு வகுத்த விஷயமான திரவியங்களை விட்டு மற்ற விஷயத்துல, அதாவது இந்திரிய வசங்களாக ஆகாமல் அந்த இதர விஷயங்களிலே அது சேராதபடி நன்னா அத அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காளே, அவளால சேவிக்க முடியும். ஏன்னா ரொம்ப கடினம் இது. இந்திரியத்தை கட்டுப்படுத்தி அந்த வேதாத்தியன யோகத்தால அதையே வச்சுட்டு அந்த ஸ்மரணையிலேயே இருக்கக்கூடியவர்கள், ஐம்புலனையும் அந்த எம்பெருமான் விஷயமாகவே செலுத்தக்கூடியவர்கள், அப்படி இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காளே, அவ காண்கிறா, அவ சாட்சாத்கரிக்கிறார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த 12வது பாசுரத்தை. எப்படின்னா, இங்க அதாவது ஒரு ஸ்ரவண ஞானத்தை மூட்டி, அறிவு அப்படின்னா ஸ்ரவணம் என்ன ஞானம், முதல்ல எம்பெருமான் ஒருத்தருக்கான், அந்த ஸ்ரவண ஞானத்தை மூட்டி இந்த எம்பெருமானை பத்தின சிறிது ஞானம் பிறந்தவாறு ஐம்புலன் பாக்கிய இந்திரியங்கள் அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மனசோடே கூட்டி, இந்த மனசு ரெண்டும், ஏன்னா இது மனசு எங்க செலுத்துறதோ, நான் எப்படி போறதோ அது அது விஷயமா தான் இந்த இந்திரியங்களும் போறது. அப்ப அதை மனசோடே கூட்டி, மனசை ஆத்மாவோடே கூட்டி, மனசை என்ன பண்ணணும், அந்த ஆத்மாவுக்கு உரிய விஷயங்கள் என்னவோ அதிலேயே செலுத்த வேண்டும்னு அந்த ஆத்மாவோட கூட்டி கூட்டி அதை அப்படியே கூட்டி இருக்கக்கூடிய இந்த அந்த, அதாவது பெரிய கதவை போட்டு இத நன்னா கதவு இருக்கு, அதுல நன்னா தாழ போட்டு அப்படியே பாக்கிய விஷயங்களில் போகாதபடி செம்மி, மற்ற விஷயங்கள்ல போகாத மாதிரி நன்னா தாழ் போட்டு இருக்கக்கூடியவர்கள். அவ என்ன பண்றா, இந்த ஞானம் பிறந்தவாறு நன்னா யோகத்துல இருந்தாலும் அவ வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டே இருக்கா. ஏன்னா யோகாத் சுவாத்தியாயம் ஆமனேத்த அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். என்ன சொல்றதுன்னா, யோகத்திலே இறந்தவனாக இருந்தாலும் தனக்கு உரியதான அந்த வேதத்தை யோகம் கைவந்தாலும் அந்த பிரமாண பிரமேயங்களோடு சேர்த்து அனுசந்திக்க வேண்டும். ஏன்னா இந்த வேத ஞானம் இருந்தாதான் இவன் யாரு, எம்பெருமான் யாரு, இந்த சம்பந்தம் என்னங்கிறதெல்லாம் நல்லா தெரிய போடுது. அதனால அதோட சேர்த்து அனுபவிக்க வேண்டும் என்பதாலே சுவாத்தியாயம். அதை எப்படி அனுபவிக்கணும், அந்த யோகம் வந்தா பிறகும் கூட இப்படி அனுபவிக்க வேண்டும், அனுசந்திக்க வேண்டும்னு சொல்றது. அதே போல அப்படியே உபாசனம் செய்து அந்த எம்பெருமானுக்கு அப்படியே துருவாதி அது எப்படி பாக்குறா அப்படின்னா, அவ தரிசன சாமான இப்போ அப்படியே நேரா பாக்கறச்சே என்ன மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இவ மானசீகமா தான் அனுபவிக்க போறா. ஆனா தரிசனத்துக்கு சமானமான ஒரு ஆகாரம், அதை எப்படி அப்படியே பிரத்யக்ஷமா பாக்குற மாதிரி இருக்கக்கூடியதான உணர்வை பெற்றவர்கள் அப்படி பாக்குறா. அந்த எம்பெருமான நன்னா அப்படியே ஸ்மிருதி, அந்த இவாளுக்கு இருக்கக்கூடிய ஸ்மிருதி எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த எம்பெருமான நேரில சேவித்தா எப்படி இருக்குமோ அதுக்கு சமானமான ஒரு ஒரு சித்தி இருக்கு. அந்த மாதிரியான அப்படி இவர்களை அப்படி நன்னா இருக்கக்கூடியவர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்களாலே அந்த எம்பெருமான சேவிக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப கடினம் அப்படின்னு காட்டுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சுலபம் கிடையாது, ரொம்ப சிரமமாக இருக்கும் இது அப்படின்னு உணர்ந்தவர்கள் நாள்தோறும் காணுகிறார். இந்த மாதிரி போன பாசுரத்தால காண முடியாது என்னாலும், காண முடியாதுங்கிறதுல ஒரு சில அதிகாரிகள், ஒரு சில விசேஷ வியக்திகள், ரொம்ப கடினம் அது, அப்படி கடினமாக இருக்கக்கூடிய வியக்திகள் காண்கிறார்கள் அப்படின்னு தெரிவித்தார் 12வது பாசுரத்தால். அடுத்து அந்த எம்பெருமான் அவன்தான் காட்டி நாம காண போகணும். ஏன்னா இது ரொம்ப அரிதாக இருக்கு அப்படின்னா, அப்படி ஒரு சரித்திரம், அந்த திவ்ய சரித்திரம் உண்டோ அப்படின்னா அதுக்கு தெரிவிக்கிற, இப்படி சுவாத்தியாயத்தாலே காண்பாருக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படணும், இந்திரியங்கள்லாம் அடக்கி அந்த மாதிரி வருத்தத்தை போக்கி அவனாலே அவனே காட்டின ஏதாவது ஒரு அதை காட்டணும் இல்லையோ, அதுக்காக அந்த எம்பெருமான் பண்ணிய ஒரு பெரிய சேஷ்டி தான் என்ன, வாமன அவதாரம் பண்ணி
திருவிக்கிரமனாக அப்படியே வளர்ந்து இந்த உலகை அப்படியே எம்பெருமான் அளந்தானே அந்த சரித்திரத்தை எடுத்து காட்டுறார் 13வது பாசுரத்தால். நான் காட்டவே அவனால அவன் அனுகிரகத்தால காணணும். அவன் அனுகிரகத்தால அதுக்கு ஒரு ஒரு ஐதிஹ்யம் காட்ட வேண்டாமா, அது ஒரு உதாரணம் காட்ட வேண்டாமா, ஒரு சரித்திரத்தை காட்டுகிறார். அடிவட்ட தாமரை பண்டுலகம் நீரேத்து அடிவட்ட தாழப்ப நீண்ட முடிவட்டம் ஆகாய மூணெடுத்து அண்டம் போய் நீண்டதே மாகாயமாய் நின்னமா இருக்கு. எப்படி ஆச்சு? பண்டு ஒரு நாள் முன்னாடி ஒரு காலத்துல எப்படி மாவலியிடம் என்ன கேட்டான் எம்பெருமான்? நீரேத்து, பண்டுலகம் நீரேத்து, இந்த பூமியை தானமாக வாங்கினான். இந்த ஆழ்வார் பேயாழ்வார் இப்ப இங்கேயே 3 இடம் 2 இடத்துல இந்த வாமன விற்த்தாந்தத்தை திருவிக்கிரம வாமன விற்த்தாந்தத்தை நன்னா அனுபவிக்கிறோம். இது நம்ம ஆழ்வார்கள் படபடிகளாக அனுபவித்தவைதான். ஆண்டாளும் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொன்னான். இந்த வாமன திருவிக்கிரம அவதாரம் ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, அது எம்பெருமானினுடைய சௌலபியம், எம்பெருமான் எளியவன் அப்படிங்கிறதுக்கு ஆஷ்டிதர்களிடத்தே அவ்வளவு ஆசை உடையவன், அதை காட்டக்கூடிய ரொம்ப அற்புதமான சரித்திரம். ஏன்னா எம்பெருமான் எவ்வளவு பெரியவன், பராத்பரன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயான்னு அவனுக்கு சமஸ்த அபியதிகஷ்ட திருஷ்யத்தேன்னு அவனுக்கு சமானமானவர்களோ அவனை காட்டிலும் மேம்பட்டவர்களோ யாருமே கிடையாது என்று சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற எம்பெருமான் என்ன பண்றான்? தன்னை தாழ விட்டு அவன் அவள் இல்லைன்னா இவ்வளவு பெரியவன் எம்பெருமனா, இவ்வளவு பெரியவன் அப்படின்னு பார்க்காம தான் இந்திரன் மகாபலி சக்கரவர்த்தி அவனுக்கும் எந்த நோவும் வராமல் இந்திரன் கேட்டதற்காக அந்த லோகம் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த 2 காரியத்தையும் நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஈயவனான எம்பெருமான் தன்னுலகத்தையே, தன்னுடைய சொத்து இந்த நித்திய விபூதி லீலா விபூதி பூரா இருந்தாலும் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய், எனக்கு நீங்க ஒரு 2 அடி நீங்க நிலம் கொடுக்கணுமே அப்படின்னு போய் போய் பிச்சை எடுக்கிறான். அவன் போய் யாச்சிக்கிறானே, எவ்வளவு பெரிய காரியம் இது! தன்னுடைய ஐஸ்வர்ய விபூதிகள் எல்லாவையும் அழிய மாறியும் இதைத்தான் தெரிவிக்கிறா. அதாவது 3 பேர் இருக்கா, 3 அதிகாரிகள், அதமர்கள் மத்தியமர்கள் உத்தமர்கள். என்ன அதமர்கள்லாம் எப்படி இருக்கா? அத்தவா அழியணும் நாம வாழணும்னு நினைக்கிறா. மத்தியமர்கள் எப்படி இருக்கா? நான் வாழணும், அவ வாழ்ந்தாலும் சரி வாழ்னாலும் சரி இன்னும் பாதங்கள்ல நான் இருக்கணும், நன்னா இருக்கணும், அவ நன்னா இருந்தாலும் சரிதான், நன்னா இல்லைனாலும் சரிதான். உத்தமன் எப்படி இருக்கணும்? தான் அழிந்தாலும் பரவாயில்ல, பிறர் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் தான் உத்தமன்னு சொல்றோம். அப்போ இங்க ஆச்சரியமா தெரிவிக்கல, அத ரொம்ப உத்தமனானவன் எம்பெருமான் எப்படி காட்டுறது? தன்னுடைய ஐஸ்வர்ய விபூதிகள் எல்லாத்தையும் மறைத்து கொண்டு தான் எவ்வளவு பெரியவன் பார்க்காமல் தன் இடத்தை கேட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இவா கிட்ட போய், இந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் யாச்சிக்கிறானே அந்த எம்பெருமான், இவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கணும் அப்படின்னு காட்டக்கூடிய இந்த சரித்திரம். அதனால் ஆழ்வார்களுக்கு இந்த சரித்திரத்துல முதலாழ்வார்களுக்கும் ரொம்ப ஆசை உள்ள இந்த வாமன திருவிக்கிரம அவதாரங்கள் இது நிறைய இடத்துல காட்டப்படுறது. இப்ப இதுல அப்படியே முதல்ல காட்டுற தாமரை வடிவுலக, தாமரை வடிவுல இருக்கக்கூடியதான ஒரு பூமி, தாமரை போல இருக்கு, வளர்ந்தார் போல வட்ட வடிவமாய் இருக்கிற பூமி, அப்படி நல்லா பூமி இருக்கு. அதை என்ன பண்றான்? அடிவட்டத்தாள், அதுக்கப்புறம் 2 அடி வாங்கியாச்சு, திருவடியை அதை எடுத்து அப்படியே பெருசா மாகாயமாய் நின்னமார்க்குன்னு பெரிய திருமேனியை எடுத்து திருவிக்கிரமனாய் வளர்ந்து நின்ன எம்பெருமானினுடைய நீண்ட முடிவட்டம், இந்த திருமுடியானது நீண்ட திருமுடியானது அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே மேலுலகங்கள் எல்லாம் ஆகாயம் ஊடறுத்து, ஆகாய மேலுலகத்துல இருக்க எல்லாத்தையும் வழியாக சென்று அண்டம் போய் நீண்டதே, இந்த அண்டக்கடாகம் அளவுக்கு வளர்ந்தது. அதாவது அண்டரண்ட பகிரண்டத்துன்னு இந்த அண்டத்தை எல்லாம் போய் இந்த யூனிவர்ஸே மேல போய் நிக்கிற மாதிரி அண்டகடா அவ்வளவு வளர்ந்த திருமேனி உடையவன். இது என்ன ஆச்சரியம், எப்படி பண்ணியிருக்கான் இந்த எம்பெருமான் அப்படின்னு கொண்டாடும்படியாக இருக்கக்கூடியதான சரித்திரம். அதை காட்டுற இங்க. அது சென்ன பாசுரத்தை தம் முயற்சியாலே அவனை காண்பது ரொம்ப கஷ்டம், அருமை, அது ரொம்ப சுலபம் கிடையாது. அவனே வந்து காட்டின ஒரு சரித்திரத்தை அதை காட்டுறார். அவனுடைய எளிமையை பாராட்டும் வண்ணம் இந்த அந்த ஆசிரியர்களிடத்தே அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசை அதை காட்டி, எப்படி எம்பெருமான் பாருங்கோ இந்த மாதிரியாக அவன் தன்னுடைய பெருமையை பார்க்காமல் தன்னுடைய உலகை தானே மாவலியிடம் கையேந்தி வாங்கினான் அப்படின்னு தெரிவிக்கக்கூடியதான ரொம்ப
ஆச்சரியமா இது என்ன ஆச்சரியம்னு இந்த பாசுரத்துல அனுபவிக்கிறார். அடுத்து இதுக்கப்புறம் என்னன்னா, இது இது அடுத்து இப்போ இது எம்பெருமான் அவன் காணதான் காண முடியும்னு சொல்லிட்டேள். அதுதான் அதோடைய விவரணமா தான் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே நாம எப்படி காணுறது? ஏன்னா ரொம்ப பெரியவன் எம்பெருமான்னு சொல்லிட்டாள். நாம காணறதுக்கு எப்படி அவனை நம்ம நம்ம கண்ணால எப்படி நாம ரொம்ப அசக்கியாளா இருக்கோம். நமக்கு ரொம்ப பெரிய நம்ம எல்லாம் எளியெலும்பர்கள்னு சொல்லணும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் நாம எப்படி போய் அந்த எம்பெருமானை சேவிக்கிறது அப்படின்னா, அதற்கு தெரிவிக்கிறார் 14வது பாசுரத்தை. நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். வேங்கடத்தான் திருவேங்கடத்துல எம்பெருமான் காட்சி கொடுக்குறானே, நமக்காக திருவேங்கடத்துல எம்பெருமான் இருக்கும்போது நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? கஷ்டமே பட வேண்டாம். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நோய்விதான் நாற்பால வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் பணிந்து. நாமெல்லாம் சேவிக்கிறதுக்காக எங்க இருக்கான் எம்பெருமான்? வேதத்தான் 4 வகைப்பட்ட வேதத்தாலே சொல்லப்படுபவன். நான் எல்லா வேதங்களாலும் சொல்லப்படக்கூடியவன் எம்பெருமான். அவன் எங்க இருக்கான்? வேங்கடத்தான். அவன் திருவேங்கட மலையிலே இருந்து கொண்டு இருக்கிறான். அந்த எம்பெருமானை, அதாவது அறிவென்னும் தாழ்குடவி என்கிற பாட்டு அதுல சொன்னபடி இந்திரிய ஜெயம் பண்ணுறது ரொம்ப அரிது. அசக்தர் அவள்லாம் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உபாயம் சொல்கிறார். அவள்லாம் இருக்கிறதுக்கு இங்க இருக்கான் எம்பெருமான். எப்படின்னா, நாற்பால வேதத்தான் 4 வகையான வேதத்தாலே பிரதிபாதிக்கப்படுபவன். 4 வேதங்கள் ரிக்கு யஜுர்சன அதனாலே பிரதிபாதிக்கப்படக்கூடியவனான எம்பெருமான். அதாவது இப்படி வேதத்தால அறியறான்னு நீங்க சொன்னா என்ன அர்த்தம்? அது வேதத்தை அதை தெரிஞ்சுக்கணும், முதல்ல அதை அத்தியனம் பண்ணணும், அதை சாங்கத்தோட அத்தியனம் பண்ணணும். அந்த அத்தியனம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம அறிய வேண்டும். அந்த அர்த்த விசேஷங்கள் வேதத்தால சொல்லப்படுறது அப்படின்னா, வேதத்தினுடைய முதல்ல அதோடைய மூலத்தை அத்தியனம் பண்ணணும், அதோட அங்கங்களை அத்தியனம் பண்ணணும். அப்போ இதிகாச புராணாபியாம் வேதம் சௌகோபமயத்தின் உபபிரமணங்களை அத்தியனம் பண்ணி இந்த வேதத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு கடினம். அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் சப்தத்தை கொண்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப எப்படி அனுபவிப்பது? ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னா அதற்கு தெரிவிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த 4 வேதத்தாலே தெரிவிக்கப்படக்கூடிய எம்பெருமான் வேங்கடத்தான் ஆனான். கண்ணாலே கண்டு அனுபவிக்கும்படி திருமலையிலே நின்னவனை. ரொம்ப பெரியவன் எம்பெருமான். வேதத்தாலதான் தெரிஞ்சுக்க முடியும், சாஸ்திரத்தை கொண்டே நம்ம தெரிஞ்சுக்க வேணும்னு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அது ரொம்ப கடினம். நம்ம போன்ற இயலாதவர்களுக்காக என்ன பண்ணியிருக்கான்? திருவேங்கட மலையிலே அப்படியே நின்று கொண்டு இருக்கிறான். அந்த திருவேங்கட மலையிலே நின்னவனை பார்த்தா இங்க திருவேங்கட மலைக்கு போனா எம்பெருமானை சேவிக்க முடியும். நீங்க நான்னா வேதங்களை அத்தியனம் பண்ணி அதனுடைய சப்தம் முதலான விஷயங்கள் போலவே இவ்விஷயமும் அது ரொம்ப கஷ்டமா, ரொம்ப எப்படி நம்ம இதால தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குமே, நம் சம்சாரிகளுக்கு காண அறியாதே என்னால் இல்ல வேங்கடத்தான் இங்க நம்ம திருவேங்கட மலையில நன்னா நின்று நமக்காக சேவை சாதித்து கொண்டு இருக்கிறான். அப்போ அடுத்து கேட்டா, 4 வேதத்துள்ளான் வேங்கடத்தான். இப்ப நமக்கு கண்ணுக்கு இலக்காயிட்டான்னா ரொம்ப சாமானியனாவன் அப்படின்னா இல்ல, விண்ணோர் முடிதோயும். யாரு? விண்ணோர் முடிதோயும் பாதத்தான். இவனுடைய திருவடியானது, இந்த வேங்கடத்தான் திருவடியானதுதான் பெரிய நித்தியசூரிகள், பெரிய பெரிய மகாத்மாக்கள் நித்தியசூரிகள் அவளினுடைய திருமுடியாக இருக்கிறது. இவனினுடைய திருவடிதான் இவனுடைய திருவடிதான் அவ திருமுடியாக இருக்கு. சமன்கொள் வீடு தரும் தடங்குண்ணமே அப்படின்னார் ஆழ்வர். என்னன்னா, நித்தியசூரிகள் பெரியவாழ்லா மேலேந்து கீழே இறங்கி அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கிறா. இங்க இருக்கக்கூடிய நம் போன்றவர்கள் அப்படியே நன்னா மலையில ஏறி போய் சேவிக்கிறா. சமங்கோள் 2 பேரையும் நன்னா அப்படியே ஒரு சமமாக இருக்கக்கூடிய சமஸ்தானமாக எம்பெருமான் இவா 2 பேரையும் ஆசிரியிக்கிறான்னு, இவா 2 பேராலையும் ஆசிரியிக்கப்படுகிறான் அப்படின்னு கொண்டாடினார் ஆழ்வார். ஆக இவன் நமக்கு கண் வசத்துக்கு வந்துட்டானுங்கிறதுக்காக இவன் சாமானியன், ரொம்ப சாதாரணமானவன் நினைக்காதீங்கோ. நித்தியசூரிகளாலே கொண்டாடப்படக்கூடியவன். இவ்வளவு எளியனாக இருந்தாலும் அவன் அயர்வரும் அமரர்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் அவர்களுக்கும் அவளுடைய இவனுடைய திருவடியிலே தலையை வைத்து ஆசிரியிக்கலாம்படி பெரிய மேன்மையை உடையவன் அப்படின்னு தெரிவித்தார். அந்த பெருமானினுடைய அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் பாதம் பணிந்து
அப்படி இவாள்லாம் வந்து சேவிக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நாம் சேவிக்க பெற்றால் என்ன ஆகும் அப்படின்னா, விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் இப்படிப்பட்ட திருமலையிலே நிக்கிறவன் நித்தியசூரிகளுக்கு அவாள்லாலும் வந்து சேவிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி அப்படி அவன் திருவடியிலே பணிந்து மாறுபால் மனம் சுழிப்ப அந்த எம்பெருமான் பக்கத்திலே அப்படியே அந்த எம்பெருமானினுடைய இது எம்பெருமான் திருவேங்கடமுடியானுங்கிறச்சு நல்லா நிச்சயமா தெரியறது. பார்த்தா என்ன அழகு என்ன அழகு எம்பெருமான், உற்சவருக்கு என்ன அழகு, மூலவருக்கு என்ன அழகு, போய் சேவித்த மாத்திரத்திலே எல்லாரும் உழுந்துடுறா. அப்படி இருக்கக்கூடியதான அழகை உடையவன். அப்படி அந்த எம்பெருமான் மீது அந்த எம்பெருமான் மீது மனசை வைக்க, ஆனா இதுவே போய் சேவிச்சான்னா சேராது. அப்பா சூழல் பல பல வல்லான் அப்படின்னு எம்பெருமான் அவன் பல சூழல்கள் நமக்கு எல்லாரையும் ஆட்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக பல படிகளாக எம்பெருமான் சூழ்ச்சிகள் வச்சிருக்கான். என்ன சூழ்ச்சி? அவனுடைய அழகுதான் பெரிய சூழ்ச்சி. கூடாரை வெல்லுஞ்சீர் கோவிந்தா அப்படின்னு சொன்னார். அந்த எம்பெருமானை போய் ஆசிரியித்தா அந்த சர்வேஸ்வரன் இடத்துல நெஞ்சை ஈடுபட பார்த்து சேவித்தா திருவேங்கடத்தான் நமக்காக வந்து நிக்கிறான் எம்பெருமான். அவனை போய் சேவித்த உடனே நம்ம மனமெல்லாம் அவன் மீது ஈடுபட, அந்த மனசு ஈடுபட்டா என்ன ஆறுது? அண்ணா ராமானுஜ திவாகரஹா, எம்பெருமான் திவாகரன் எம்பெருமான சொல்றோம், எம்பெருமானாரையும் சொல்றோம் எம்பெருமானையும் சொல்றோம். இந்த எம்பெருமான் திவாகரன்னு நல்லா ஒளி வந்தவாறே என்ன ஆகும்? அந்த காரம் நீங்கி போயிடும். இதுக்கு அந்த காரம் நீங்கிறதுக்கு வேற ஒரு காரியம் பண்ண வேண்டாம், அந்த காரம் நீங்கி போயிடும். அதே போல மங்கையர் தோள் கைவிட்டு இந்த சப்தாதி போகங்கள், இந்த ரொம்ப அஸ்திரமாக இருக்கக்கூடியதான போகங்கள், அது என்ன ஆறுது? அதுல ஆசை கைவிடுத்து அந்த ஆசையெல்லாம் போயிடும். ஏன்னா இந்த மாதிரி தாழ்ந்த பெரிய புருஷன் எம்பெருமான், அவன் மீது ஆசைப்பட்ட அந்த அனுபவம் கிடைக்கிற அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை பத்தி விஷயங்கள் அப்படியே அந்த விஷயம் எம்பெருமானோட பத்த போகும்போது இந்த சாமானிய போகங்கள் எல்லாம் அப்படியே கைவிட்டு போயிடுறது. ஆசைகை கைவிட்டு நூல் பால், அதுக்கப்புறம் சாஸ்திரங்களிலே மனம் வைக்க அப்படியே மனத்து அப்படியே செலவாகிறது. செய்வதற்கு எளிதாயும் பெரிய சாஸ்திரங்கள்லாம் கட்டினம்னு சொன்னோமே, அதெல்லாம் எப்படி சரியாகும்? பெருமானினுடைய அனுகிரக விசேஷம். அது எப்படி கிடைக்கிறது? மற்ற இந்திரிய விஷயங்கள் எல்லாம் அதோட கைவிட்டே போயிடும். அதே போல எம்பெருமான் அவன் அந்த திருவேங்கடமுடையானாக நமக்கு எம்பெருமான் நன்னா சேவை சாதிக்கச்சு அவனை போய் நாம சேவிக்கிறோம். சேவித்த மாத்திரத்திலேயே அந்த எம்பெருமானினுடைய அப்படியே மங்கையர்தோள், அதாவது இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் அப்படியே திருமாலில ஈடுபட்டு அப்படியே இந்த வாசனையோடைய தொலையும் என்று கருத்து. பெருமானோடு சேவித்தா ஈடுபட இந்த வாசனை இதெல்லாம் வாசனையோடைய தொலையும், அப்படியே போயிட்டே இருக்கும். அத அப்படியே இது போனவாறே அப்படியே முன்கூறிய சப்தாதி விஷயானுபவம் கழிந்தவுடன் எம்பெருமான சேவித்தா அதனால இதெல்லாம் கழிந்து போறது. அதனால வேதம் முதலான சாஸ்திரங்கள் சிறிதேனும் மனத்தை எளிதாகும். அது மாதிரி அப்புறம் இது சாஸ்திரத்துல இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு மனசு போறதுக்கு, சாஸ்திராதி விஷயங்கள்ல மனசு போறதுக்கு நன்னா இது வந்து உபகரிக்கும் அப்படின்னு ரொம்ப எளிதாயிடும். ஏன்னா எம்பெருமான் உன்னுடைய அனுகிரக விசேஷத்தாலே அப்படின்னு தெரிவித்தார். இதுக்கப்புறம் ஆழ்வாருக்கு பண்ணக்கூடியதான பெரிய அனுகிரகம், அந்த எம்பெருமான் ஆசிரியர்களிடத்தே ரொம்ப ஆசை உடையவன் அப்படின்னு தெரிவிக்கணும் இல்லையோ, அதை தெரிவிக்கிறார். அவனாலே, அதாவது அந்த எம்பெருமான் அனுகிரகம் பட்டவாறே யாருக்கு அப்படி அவளுக்கு இருக்கக்கூடியதான துக்கங்கள் எல்லாம் போயிடுறது. அந்த எம்பெருமான் அவனே வந்து எனக்கு உள்ள, அதாவது இப்போ எம்பெருமானை பத்துவது ரொம்ப கடினம் அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் இல்ல, அது இவாளா போய் சேவிக்கணும், சுயத்னத்தாலே எம்பெருமான அடைய வேண்டும்னு ஆசைப்படுறவாளுக்கு அவனா காட்டி கொடுத்தான்னா எவ்வளவு சுலபம், அதை தெரிவிக்கிறார் இந்த 15வது பாசுரத்தாலே. எப்படி இருக்கு? பணிந்துரைந்த பவ்வ படுதுறைகள் மோத மணிந்த பணமணிகளாலே அங்கனந்தனனை கிடக்கும் அம்மா நடியேன் மணந்தனனை கிடக்கும் வந்து. எம்பெருமான் எப்படி இருக்கான்? என்ன சமுத்திரம், எந்த சமுத்திரம்? ஸ்ரீராப்திநாதனாக எம்பெருமான் இருக்கான். அந்த ஸ்ரீராப்திநாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்க பணிந்த, அதாவது நன்னா படங்களோட கூடிய பணாமணிகள், அதை கூடிய ஆதிசேஷன், அவர் நன்னா பெரிய படுக்கை. எப்படிப்பட்ட படுக்கை? பணாமணிகளோட இருக்கக்கூடிய படுக்கை. அங்கே திருக்கண் வளர்ந்து அருளிய எம்பெருமான் கிடக்கும் அம்மான் அத்தை விட்டு அதை கார்க்கடை கொண்டு அடியேன் மனந்தனனை கிடக்கும் வந்து, என்னுடைய மனத்திலே வந்து கிடந்து இருக்கிறான். அங்க வந்து சயனிச்சென்றிருக்கான் எம்பெருமான். எவ்வளவு உயர்ந்த எம்பெருமான்!
க்ஷீராப்திநாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னுடைய, ஏன்னா ரொம்ப எளிது ரொம்ப கடினம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்கோ. ரொம்ப சுலபம், ஏன்னா அது அவனுடைய அருளாலே நமக்கு வரக்கூடியது, அவன் நிர்ஹேதுகமாக கிருபை பண்ணியதாலே வரக்கூடிய அனுபவம் இது அப்படின்னு தெரிவிக்கிறது. எப்படி அப்படின்னா, இந்த கடலானது, இந்த க்ஷீராப்தியானது எப்படி இருக்கு? அண்ணா தாழ்ந்தும் எரியும் வீதுகை, எம்பெருமான் திருவடியை பணிந்து உயர்ந்து எம்பெருமான் திருவடியை ஸ்பரிசம் பட வேண்டும் என்பதற்காக அது அப்படியே அலைகளை வீசி கொண்டிருக்கு. அந்த அந்த அலைகள் அந்த அலைகள் மோத, எம்பெருமான் பெரிய திருமேனியை உடையவன், அந்த திருமேனியிலே அது மோத வேண்டும், ஏன்னா அந்த திருவடி ஸ்பரிசத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த அலைகளானது முயற்சிக்க, அங்க எப்படி இருக்கான்? அந்த மணிகளாலே, பணம் மணிகளாலே, அந்த படங்கள் பெரிய படங்கள் பணாமணிகளோடு இருக்கக்கூடிய, அதை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய திருவனந்தாழ்வார் அவரை படுக்கையாகத்தான் கொண்டிருக்கான். அதை அதுல படுத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மான் சர்வேஸ்வரன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்க என்ன பண்றான்? அங்கு அங்கு நிற்கும். அங்க அது அது இருந்தாலும் அடியேன் மனந்தனனை கிடக்கும் வந்து, அங்கேருந்து புறப்பட்டு வந்து எங்க படுத்துட்டான்? அடியேனினுடைய என்னுடைய மனத்தை அலங்கரித்து அதிலே ஒரு அணையாக மனமாகிற படுக்கை, என்னுடைய மனசுங்கிற படுக்கையில அப்படியே வந்து எம்பெருமான் கிடந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அனுகிரக விசேஷம்! அவர் ரொம்ப எம்பெருமானினுடைய அரிய ரொம்ப பெரியவன், எளியவன், அதை காட்டி கொடுத்தார். ஏன்னா இங்க நம்ம எவ்வளவு எளியவன் எம்பெருமான், வேதத்தாலே கொண்டாடப்படக்கூடிய எம்பெருமானானவன் திருவேங்கடமலையிலே வந்து நமக்காக காட்சி கொடுக்குறான்னா அவன் எவ்வளவு எளிமை! அர்ச்சாவதார திருமேனிய எளிமையின் அப்படியே காட்டும் இடம் தான், சௌலபியத்தின் காட்டும் இடம் எதுன்னா அர்ச்சா திருமேனி தான். ஏன்னா நாம எப்போ சொல்றோமோ அப்பதான் திருவாராதனம், நாம எப்போ சாதம் போடுறோமோ அப்பதான் சாதம். எம்பெருமான் எவ்வளவு பெரியவன்! அப்படி இருக்கவன் இவன் இட்ட வழக்காய் இருக்கான். இன்னைக்கு இந்த உற்சவம், நாளைக்கு இந்த உற்சவம், இன்னைக்கு இந்த திருக்கோலம் நாம என்ன சொல்றோமோ அதுபடி அந்த எம்பெருமான் இருக்கானே. அம்மாத்து குழந்தை நம்ம சொன்னதை கேட்கறதோ இல்லையோ, எம்பெருமான் நல்லா கேட்கறான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவ்வளவு சுலபனாக இருக்கிறான். அப்போ இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நீர் எப்படி பார்த்தீர்? அதான் இந்த பாசுரத்தினுடைய உயிர். நீர் எப்படி சேவிச்சீர்? ரொம்ப எளியவனாக காட்டினான்னா, நாங்க எங்க எம்பெருமான் அவனே என்னும் கேள்வியில அவன் தானே என் நெஞ்சிலே புகுந்து நிர்ஹேதுகமாக தன்னை காட்டி கொடுத்தான். அவன் காட்ட நாம பார்த்ததாலே நமக்கு துக்கங்கள் எல்லாம் போயிடுத்து, துக்கம் ஒண்ணுமில்லை என்கிறார். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், ஐயோ ரொம்ப கடினமான காரியமாச்சே, இது எப்படி நம்ம பண்ண போறோம், இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க என்ன விஷயம்? எம்பெருமான் அவன் நமக்கு காட்டவே கண்டான். எம்பெருமான் அவன் நிர்ஹேதுகமாக கிருபை பண்ணி பெரிய திருவனந்தாழ்வான விட்டு, அந்த படுக்கையை விட்டு தாழ்ந்தவனான அடியானிடத்தை வந்து எம்பெருமான் படுத்து கொண்டிருக்கானே அப்படின்னு இங்க தெரிவிக்கிறார். வந்து திருவனந்தாழ்வான் ஆகிற படுக்கையிலே கிடந்து இருக்கிற சர்வேஸ்வரன் வந்து அடியேன் மனத்தில், என்ன ரொம்ப அப்பெரிய படுக்கை கிடக்கும் அவன், அதுல ஒரு பெரிய பரிவும் இராதே, அப்படுக்கை இருக்கட்டும் அது மாட்டு அப்படின்னு இருந்து இங்கே தங்கு, என்ன இங்க வந்து தங்குறானே. எப்படின்னா எம்பெருமான் ராமன் எம்பெருமான் அவன் என்ன பண்றான்? இவா எல்லாரும் இங்கேருந்து போய் அந்த ராமன் எம்பெருமான் இங்கேருந்து காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போனோன்னு அங்க இருக்கவா இடத்த அங்க ரிஷிகள் இருக்கா. ஓ கேக்குறான் ஆவாசன், நான் வந்து எனக்கு ஒரு இடம் கொடுக்கணும், நீங்க ஆமிச்சாமி எனக்கு ஒரு இடத்தை நீங்க தான் அனுகிரகிக்க வேண்டும், நான் தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் வேண்டும். எவ்வளவு பெரியவன் ராமன், அயோத்திக்கல ராஜாவா இருக்க வேண்டியவன், அவன் இந்த மாதிரி பிரார்த்திக்கிறானேன்னா இதுதான் அவனுக்கு உகப்பு. இந்த ரிஷிகளினுடைய அங்க இருக்கக்கூடிய திருவயிற்று அவளை போய் சரணம் பத்தி அங்க போய் இந்த ரிஷிகள் இடத்தை அவளுக்கு அதீனனாக அவளுக்கு அடிப்பட்டவனாக அடிபணிந்து இருப்பவனாக எம்பெருமான் இருக்க வேண்டும்னு ஆசைப்படுறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அதே போல இங்கே ஆழ்வார் அப்படி எப்படி ராமன் எம்பெருமான் அயோத்தியில இருந்தவன் அங்க போய் எனக்கு கொஞ்சம் வாசஸ்தானம் ஓடுமே அப்படின்னு கேட்கிறானே, அகம் இச்சாமின்னு கேட்கிறானே அந்த ரிஷிகள் இடத்தை. அது போல திருவனந்தாழ்வான் இருக்க என்னிடத்தே வந்து எம்பெருமான் எனக்கு உள்ள வந்து படுத்துட்டு இருக்கானே, என்ன ஆச்சரியம்! அந்த அப்படி இருக்கச்சே நமக்கு என்ன துக்கம் வரும்? அந்த எம்பெருமான் கருணை பண்ணிட்டானா நமக்கு எங்க துக்கம் வரும்? ஈசன் வானவர்க்கு என்பனால் தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. என்ன சொன்னார் ஆழ்வார்? எம்பெருமான் எப்படி இருக்கான்? வானவர்கட் ஈசன் வானவர்கட்கு
போன பாசுரம் திருவேங்கடமுடையான பத்தின பாசுரம். ஈசன் வானவர்கட்கு எனக்கு என்ன ஆச்சு, ஈசன் வானவர்கட் என்ப தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனே நிறையொன்னுமில்லேன் என் கண் பாசம் ஆழ்வார். வானவர்களுக்கு ஈசன் என் கண் பாசம். பெருமான் வானவர்களோடு எப்படி இருக்கான்னா ஈஸ்வர புத்தி பண்ணிட்டு இருக்கான். நான் பெரிய ஈஸ்வரன் அப்படின்னு அவளுக்கு ஈஸ்வரனாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதான நிலை. ஆனா என்னிடத்தே எப்படி இருக்கான்னா என் கண் பாசம். என்னிடத்தே அவ்வளவு பரிவு எம்பெருமானுக்கு. அந்த பரிவும் எனக்கு என்னிடத்தே பெரிய ஆசையை உடையவன் அப்படின்னு அந்த ஆசிரியர்களிடத்தே இருக்கக்கூடிய அன்பை தெரிவித்து பெருமானுக்கு அடியார்கள்னா அவ்வளவு பொலிவு, அவ்வளவு ஆனந்தம். அதை காட்டி இங்க இருக்கச்சே நமக்கு என்ன துக்கம் உண்டு? நமக்கு ஒரு சிரமம் இல்லை. எம்பெருமானே நம்ம ஆசிரியத்துட்டான்னா நமக்கு என்ன சிரமம் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். இது 15வது பாசுரம். அடுத்து ஆச்சரியமான திருவள்ளிக்கேணி திவதேசம். எங்க பெருமாள் அவரை பாடினதான அற்புதமான பாசுரம் இது. நான் இங்க திருவள்ளிக்கேணியை பொறுத்த வரைக்கும் சாமானியமா எந்த புறப்பாடு இருந்தாலும் உற்சவாதிகள்ல சாமானிய நாள் புறப்பாடு, ஏகாசி புறப்பாடு, அமாவாசை புறப்பாடுனா எந்த புறப்பாடுனாலும் 3ஆம் திருவந்தாதியை தான் சேவிக்கிறது. ஏன்னா மாடமா மயிலை திருவள்ளிக்கேணின்னு சொல்லியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். மயிலைக்கு உட்பட்ட கிராமமாகத்தான் திருவள்ளிக்கேணிய கொண்டாடி இருக்கார். அந்த மயிலையில திருவபதித்த பெயாழ்வார் திருவள்ளிக்கேணி எம்பெருமானுக்காக பாடிய அற்புதமான பாசுரம் இது. இந்த பாசுரத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான நம்ம திருவந்தாதி வியாக்கியானங்களை பார்த்தாலே ரொம்ப சுலபமா எல்லாருக்கும் அறிய வேண்டும்ங்கிறதுக்காக ரொம்ப சின்னதா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை பெரியவர்கள்லாம் நமக்கு நல்லா விரிவா காட்டி கொடுத்துருக்கா. அதுல இதுக்கு ரொம்ப அற்புதமாக அதுல விஷ்ணு புராண ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து பெரியவாச்சான் பிள்ளையும் காட்டி கொடுத்திருக்கார். வந்துதைத்த வெந்திரகள் செம்பவளவன் முத்தம் வந்து விளக்கும் மணிவிளக்காம் எந்த ஒருவல்லி தாமரையாள் உன்னியசீர் மார்பன் திருவள்ளிக்கேணியாஞ்சன்னு. திருவள்ளிக்கேணியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான கொண்டாடுறோம். 2 திவதேசங்கள் வர்றது இந்த 11லேருந்து நாம சேவிக்கும் போது திருவேங்கட மாமலை, திருவள்ளிக்கேணி எம்பெருமான், இவா 2 பேரையும் பேயாழ்வார் இந்த 10 பாசுரத்துக்குள்ள கொண்டாடி இருக்கார். அதுல இங்க என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா முதல் 2 வரி, அந்த 2 வரி பூராவே இந்த திவ்ய தேசத்தினுடைய சிறப்பு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கொண்டாடுறார். அதுக்கப்புறம் ஒரு அள்ளி தாமரையாள். அப்போ அந்த இருக்கக்கூடிய பிராட்டி, அவர் அந்த பிராட்டிக்கு கேள்வனாக இருக்கக்கூடியவன் அவன் எங்க இருக்கான்? அங்க முன்னாடி கொண்டாடப்பட்ட திருவள்ளிக்கேணியில இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அங்க சென்று நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான்னு காட்டுறார் இந்த பாசுரத்தால ஆழ்வார். என்ன காட்டுறார் அப்படின்னா, ஒரு அள்ளி தாமரையாள் ஒப்பற்ற அழகிய இதழை உடைய தாமரை பூவை இருப்பிடமாக உடைய பெரிய பிராட்டியார். இப்போ அழந்தது ஒரு நல்லா அழகா இருக்கு. இதழ்கள் எல்லாம் கொண்டாடும்படியா இருக்கு. ரொம்ப சௌந்தரிய லாவண்யத்தோடு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தாமரைப்பூ, அதை இருப்பிடமாக கொண்டவள் பிராட்டி. இதுக்கு ஒரு சமானமானது ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி அத்வித்தீயமாக இருக்கக்கூடிய தாமரைப்பூ. அந்த அத்வித்தீயமாக இருக்கக்கூடிய தாமரைப்பூல இருக்கக்கூடியவள் பிராட்டி. அவ என்ன பண்ணிருக்கா? சென்னு உன்னிய சீர் மார்பன். சமுத்திரம் சமுத்திரத்தை கடையும் போது பிராட்டி என்ன செஞ்சா? எம்பெருமான நன்னா பத்திரா. மற்றவர்கள்லாம் இருக்கா. விஷ்ணு புராணத்திலேயே ரொம்ப வரக்கூடிய ஆச்சரியமான கட்டம். என்ன தெரிவிக்கிறா அப்படின்னா, பிராட்டி என்ன பண்ணா அப்படின்னு முதல்ல காட்டுற ஸ்லோகம் இந்த விஷ்ணு புராணத்துல தெரிவிக்கிறது. பிராட்டி வந்துட்டா சமுத்திர மதனம் பண்ணும்போது. எப்படி இருக்கா? திவ்யா மால்யா, அந்த நன்னா மாலைகளை கொண்டு ரொம்ப அழகிய மாலைகள் அதை போட்டிருக்கா. அம்பரதாரா, அந்த அம்பரங்கள்லாம் நன்னா ரொம்ப அழகியதான திருப்பரிவட்டம் அதெல்லாத்தையும் தரிச்சுருக்கா. ஸ்நாதா, அவளுக்கு விசேஷமான அபிஷேகங்கள்லாம் ஆகி பூஷண பூஷிதா, திருவாபரணங்கள்லாம் தரித்து கொண்டிருக்கா பிராட்டி. என்ன பண்ணா அப்படின்னா, பஷ்யதாம் சர்வ தேவானாம், எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்டம். சமுத்திர மதனம் ஆயிட்டு இருக்கு. பிராட்டி அப்படியே சமுத்திரத்துல இருந்து வெளில வரா. அந்த உடனே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பஷ்யதாம் சர்வ தேவானாம், இவள் யாருக்கு மாலையிட போகிறாள், யார போய் சேர போறா அப்படின்னு எல்லாம் காத்துட்டு இருக்கா. ஏன்னா எம்பெருமானையே என்ன சொல்றா, எம்பெருமானுக்கு
அகந்தா பிரம்மணத்தசிய அப்படின்னு பிராட்டி தான் அகமாகிற தன்மை, பரபிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூப நிரூபக தர்மமே என்ன, பிராட்டிக்கு கேள்வனா இருக்கான் அப்படின்னு பஷ்யதாம் சர்வ தேவானாம் என்ன எல்லா தேவதைகளும் பார்த்து கொண்டிருக்கு. தேவானாம் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணா, யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே, ஹரேஹே வக்ஷஸ்தலம் யயௌ, என்ன பண்ணா பிராட்டி, எம்பெருமானினுடைய வக்ஷஸ்தலத்திலே திருமார்பிலே போய் தன்னை அங்க திருமார்பில போய் சேர்ந்தார். அங்க அதை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டாள் பிராட்டி. இங்க எப்படி சொல்றா, சர்வ தேவானாம், எல்லா தேவர்களும், சஷ்டியில சொல்லியிருக்கா, எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கா. பஷ்யதாம் இருக்கக்கூடிய சமயத்துல பிராட்டி என்ன பண்ணா, எம்பெருமானினுடைய வக்ஷஸ்தலத்திலே சென்று சேர்ந்தாள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அதைத்தான் தெரிவிக்கிறார் இங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பிராட்டி எப்படி இருக்கா, அந்த எம்பெருமான சென்னு உன்னிய சீர் மார்பன் வந்து பெருமாள் பிராட்டி சமுத்திரத்துல இருந்து வந்த உடனே என்ன பண்ணா, மற்றவாள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே எம்பெருமான சென்று சேர்ந்தா, எம்பெருமானினுடைய திரு மார்பை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டாள் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்போ இது இந்த விஷ்ணு புராணத்துல இருக்கிற இந்த இந்த கட்டத்தை தெரிவிக்கிற இந்த ஸ்லோகம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் இருக்கு. இதுல எப்படி தெரிவிக்கிறான்னா, தேவானாம் அப்படின்னு 6வது வேற்றுமை. அந்த 6வது வேற்றுமையை பத்தி சம்ஸ்கிருதம் என்ன சொல்றது, 6வது வேற்றுமையில ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அனாதாரே ஷஷ்டிகி, அதாவது ஆதரம் இல்லாத ஒரு இடம், ஒரு விஷயத்துல உதாசீனாலா இருக்கா அப்படின்னா என்னப்பா, அவனுக்கு ஆதரம் இல்லப்பா, அதுலன்னா உதாசீனர்களா இருக்கா, இன்டிஃபரன்ஸ்னு சொல்றோம், சென்ஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். அப்படி இருக்கக்கூடிய தன்மையை விவரிப்பது சஷ்டிக்கு பிரயோஜனம், 6வது வேற்றுமைக்கு பிரயோஜனம். அப்ப பிராட்டி எப்படி இருக்கா, இந்த தேவர்கள் எல்லாம் இப்படி இருக்கச்சு அவர்களை உதாசீன பண்ணி, வாழலாம் யாருன்னே கிடையாதுப்பா, வாழலாம் ஒரு வஸ்துவே இல்லை அப்படின்ற மாதிரி, அப்படி இன்டிஃபரண்டா அந்த மாதிரி உதாசீனரா இருந்து எம்பெருமான மட்டுமே நோக்கி கொண்டு இருந்தாள். அவனுடைய திருமார்பை தனக்கு இருப்பிடமாக கொண்டாள் அப்படின்னு தெரிவிக்கிறது விஷ்ணு புராணம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் எப்படி இருக்கு, அந்த எம்பெருமான் திருவடியில இருக்கக்கூடியவள் வக்ஷஸ்தலஸ்தா யா, அடுத்த ஸ்லோகம், வக்ஷஸ்தலத்திலே இருக்கக்கூடியவளான இந்த பிராட்டி அவ என்ன பண்ணா, தயையா விலோகிதா அண்ணா பாக்குறான். என்ன பாக்குறா, எல்லா தேவர்களையும் பாக்குறா. தேவா எல்லார்களையும், இந்த மத்த இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரையும் குளிர கட்டாட்சிக்கிறாள் பிராட்டி. முதல்ல எம்பெருமானுடைய திருமார்பு, அந்த திருமார்புல போய் அப்படியே அங்க போய் அதுதான் நமக்கு இருப்பிடம்னு இருந்த பிராட்டி ஐயா விலோகித தேவர்களை நன்னா குளிர கட்டாட்சிக்கிறா. அப்படி கடாட்சித்தவாறே என்னாச்சு, மைத்திரையரை பார்த்து தெரிவிக்கிற, அப்படி கடாட்சித்தவாறே எல்லாம் சகசா பரம் நிர்வருத்தம் ஆகதா, அவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா நிர்வருத்தம், அவர்களினுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் பெரியதான பரம் ரொம்ப வசதியான ஒரு அனுகிரக விசேஷத்துக்கு அவர்கள் ஆளானார்கள். பிராட்டியினுடைய கட்டாட்சம் பெற்றவாறே பெரிய அனுகிரக விசேஷத்துக்கு அவர்கள் ஆளானார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறது விஷ்ணு புராணம். முதல்ல இவாளெல்லாம் உதாசீனர்களாக இருந்து பின்னாடி குளிர கட்டாட்சிக்கிறாள் பிராட்டி. எப்படின்னா, ஏன் இந்த மாதிரி முதல்ல கடாட்சித்து அதுக்கப்புறம் எம்பெருமான் என்னுடைய வக்ஷஸ்தலம் அதுதான் என்னுடைய இருப்பிடம்னு ஸ்வீகரித்து இருக்கலாமே, முதல்ல வக்ஷஸ்தலத்துல ஸ்வீகரித்துட்டு அதுக்கப்புறம் கட்டாட்சிப்பானேன். ஏன்னா எம்பெருமானினுடைய வக்ஷஸ்தலத்துல இருப்பதுதான் பிராட்டியினுடைய ஸ்வரூபம். ஏன்னா பிராட்டிக்கு நம்ம என்ன சொல்றோம், அவள் புருஷகார பூத்தை, புருஷகாரமாம் போது 3 விஷயம் சொல்றோம். அவளுக்கு என்ன விஷயம் இருக்கணும், கிருபையும் பாரதந்திரியமும் அனன்யார்கமும் வேணும். எம்பெருமான தவித்து வேறு ஒருத்தர் ஒரு வியக்திக்கு அருகதை இல்லாதவள் அப்படின்னு இருக்காளே பிராட்டி. அந்த ஸ்வரூபம் அது அப்படியே நிலை நின்னவாறு அந்த புருஷகார கிருபையோட தயையோட கிருபைக்கே இருப்பிடமாக இருக்கக்கூடியதான பிராட்டி எப்படிப்பட்டவள், பாப்பானாம்பா சுபானாம்பா, ஏன்னா யாரா பாபம் பண்ணாதவாளான்னு சொல்ற பிராட்டி, ஏன்னா கிருபையினுடைய வடிவமா இருக்கக்கூடியவள்.
அவ என்ன பண்றா, எம்பெருமான சென்று சேர்ந்தவாறு தன்னுடைய ஸ்வரூப நிரூபகம், அத எம்பெருமானுக்கே ஆட்பட்டவள்ங்கிறது தன்னுடைய ஸ்வரூபம், அதை பண்ணி அந்த எம்பெருமானோடு சேர்த்தியோடு எல்லோரையும் குளிர கட்டாட்சித்தாள். கட்டாட்சித்தவாறு இவாளுக்கு இது வரைக்கும் பரம் பெரிய தான இது வரைக்கும் கிடைப்பதற்கு அரியதான ஒரு பெரிய ஒரு அனுகிரக விசேஷமானது அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னு காட்டுறா. ஏன்னா எம்பெருமானுக்கு பிராட்டிய நம்ம என்ன சொல்றா, சகதர்மச்சரி நிஜம் சீதா மமசுதா சகதர்மச்சரி தவ என்னார் ஜனகர். எப்படிப்பட்டவள் பிராட்டி, சகதர்மச்சரி, எம்பெருமானினுடைய தர்மத்தை நன்னாக காப்பாற்றுபவள், அவனுக்கு முன் செல்வர். அவருடைய தர்மம் என்ன, சரணாகத வர்த்தலகா அப்படின்னு இருக்கார் எம்பெருமான் அப்படின்னா அதற்கு முன் செல்வள் பிராட்டி. அவனுக்கு முன்னாடி போய் அனுகிரக விசேஷத்தை புரிவல்னா அந்த பிராட்டியினுடைய அனுகிரக விசேஷமானது எம்பெருமானினுடைய கட்டாட்சம். எம்பெருமான் அனுகிரகிக்க வேணும்னு எல்லாரையும் அனுகிரகிக்க வேணும்னு நினைக்கிறான். அதுக்கு நன்னா தானே முன்னாடி நின்று அதை எல்லாத்தையும் செவ்வனே செய்வா. அது எப்போ, இந்த எம்பெருமானோடு சேர்த்தி தன் சொரூபம் அப்படியே அது தெரிஞ்சவாறே அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானினுடைய மனது என்ன இருக்கு, எல்லாரையும் ரட்சிக்கணும் தான் எம்பெருமானினுடைய நினைவு இருக்கு. அதை நன்னா அறிந்தவளானபடியாலே அப்படியே எல்லாரையும் கட்டாட்சித்தாள், குளிர கட்டாட்சித்தாள் பிராட்டின்னு இங்க தெரிவிக்கிறான். ஆக இத தெரிவிக்கிற விஷயம்தான் இந்த இடத்துல அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான், அந்த பிராட்டி அந்த எம்பெருமானோடு அவனுடைய மார்பிலே தான் உன்னிய சீர் மார்பன். அப்புறம் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவன் எங்க இருக்கான், திருவள்ளிக்கேணியிலே நன்னா நித்தியவாசம் செய்து கொண்டு இருக்கிறான். எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் எனக்கு சுவாமி, எந்தை என்னுடைய சுவாமி அவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். என்ன எப்படிப்பட்ட அந்த திருவள்ளிக்கேணியானது எப்படி இருக்கு, வெண்திரைகள், அதாவது வந்து செம்பவள வெண்முத்தம், அண்ணா அந்த அங்க வெளுத்த அலைகள் இருக்கே, அந்த அலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா அதுல பவளம் என்ன, முத்துக்கள் என்ன, வெண்மையாக இருக்கக்கூடிய முத்துக்கள் என்ன, சிவந்த பவளங்கள் என்ன, இதெல்லாம் நன்னா அப்படியே வந்து அந்த கடலில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அப்படியே அந்த அலையாலே வெளிக்குணரப்படுறது. அப்படி வெளிக்குணரப்படும் போது எப்படி இருக்கு, நன்னா சாயங்கால வேளையில அந்தி விளக்கும் அப்படியே சாயங்கால வேலை வரும்போது இதெல்லாம் நன்னா மங்கள தீபம் போலே இருக்கு. இந்த இந்த பவளமும் முத்தும் சேர்ந்து எப்படி இருக்குன்னா அந்த சாயங்கால வேளையில அந்த எம்பெருமானுக்காக மங்கள தீபம் ஏற்றினார் போலே இருக்கிறது. எம்பெருமானுக்கு மங்கள தீபம் ஏற்றினா எப்படி இருக்கும், அவ்வளவு தூரம் ரொம்ப ரமணீயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திவ்யதேசம் அதுதான் திருவள்ளிக்கேணி. அந்த திருவள்ளிக்கேணியிலே அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அந்த அந்த பெருமானானவன் எனக்கு சுவாமியாக இருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தை. ஆக இதுல பிராட்டிய எம்பெருமான் அவன்தான் பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வட்சஸ்தலம் ஹரேஹே அப்படின்னு முதலிலே பெருமானினுடைய வட்சஸ்தலத்திலே அங்க தன்னுடைய இருப்பிடமாக அதை ஸ்வீகரித்துக் கொண்டு அதையே இருப்பிடமாக வைத்த பிராட்டி பின்னர் அண்ணா இவர்களை குளிர கட்டாட்சித்தாள் அப்படிங்கிற அந்த விஷ்ணு புராண சரித்திரத்தை எடுத்து காட்டி இந்த மாதிரி அந்த எம்பெருமான் இப்படி பிராட்டி எப்போதும் இந்த எம்பெருமானினுடைய பெரிய பிராட்டியார் தானே சென்னடையும் திருமார்பை உடையனாய் இப்படி இருக்கக்கூடிய அந்த எடுத்து அதுக்கப்புறம் கட்டாட்சித்தானே அவன் நினைவு, அந்த எம்பெருமான் நினைவுக்கு நினைவு என்ன, ஆசிரியத்தர்களை கட்டாட்சித்து ரட்சிக்க வேண்டும். அவர்களுக்கு அதற்கு அனுகுணமாக பிராட்டி கட்டாட்சிக்கிறார். எப்படி திருவடிய கடாட்சித்த மாதிரி அவ நன்னா சொல்றான், ஆரம் நன்னா ஒரு பெரிய மாலை, பட்டாபிஷேகம் ஆயிடுத்து ராமன் எம்பெருமான். அப்போ பட்டாபிஷேகம் ஆனப்புறம் நீ யாருக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னா அவன் நீ பிராட்டிக்கு கொடுத்தோன்னு பிராட்டிக்கு இது கொடுக்கணும், யாருக்காவது நம்ம அடியார்கள் யாருக்காவது கொடுக்கணுமே அப்படின்னு அந்த எம்பெருமான அப்படியே பாக்குறான். அதை பார்த்த மாத்திரத்துல அத எம்பெருமானுக்கு நன்னா புரியறது. என்ன பண்ணா, இங்கிதஜா, இந்த பிராட்டி இந்த தன்னுடைய ஆக்னியைக்காக காத்துருக்கா அப்படிங்கிற இங்கிதத்தை நன்னா தெரிஞ்சுட்ட எம்பெருமான் அவன் என்ன சொல்றான், பபாஷையே நன்னா தெரிவிக்கிறான். ஜனகாத்மஜாம் பபாஷையே, பிராட்டிய பார்த்து தெரிவிக்கிறான். அந்த நீ என்ன பண்ணணும், பிரதேகி நீ கொடு. யாருக்கு கொடுக்கணும், யஸ்ய திருஷ்ணாசி, யாரிடத்தே நீ மிகவும் சந்தோஷம் அடைந்தாயோ, யாரு எந்த அடியாரினுடைய கைங்கரியமானது உன்னை நன்னா திருப்திப்படுத்தினோ அவர்களுக்கு, யஸ்ய யாருடைய கைங்கரிய பூர்த்தியானது நன்னா இருக்கும் நம்ம அடியாரிடத்தை நீ யாருன்னு நினைக்கிறியோ அவளுக்கு ஹாரம், பெரிய நன்னா வசத்தியான ஹாரத்தை நீ கொடு.
இந்த ஹாரத்தை நீ அண்ணா அவளுக்கு கொடுக்கலாமே, நீயே கொடு, நீ யார் இடத்தே யார் கைங்கரியத்தாலே சந்தோஷித்தையானையோ அவளுக்கு கூட அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ அந்த அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல, அதை கேட்ட பிறகு அப்புறம் அந்த பிராட்டி என்ன பண்றா, அவன் சொல்ல நன்னா திருவடி அவருக்கு இதை அனுகிரகித்தாள். பின்னை சர்வேஸ்வரன், இவர்கள் சர்வேஸ்வரன் திருவுள்ளத்தாலே நினைத்ததுபடி, ஏன்னா அவனுடைய திருவுள்ளம் எல்லாரையும் ரட்சிக்கணும். அந்த திருவுள்ளத்துக்கு ஏற்ப, அந்த திருவுள்ளத்துல இறங்கி அந்த திருவுள்ளத்திற்கு ஏற்ப அப்படியே அவன் நினைவு சொல்லும் இடத்தே அண்ணா சிலரை கடாட்சிப்பதும் அது மாதிரி கடாட்சிக்கிறா. எப்படி திருவடியை கடாட்சித்தாலோ அதே போல இங்க கடாட்சித்தாள். அப்போ திருவடியை கடாட்சித்த மாதிரி இங்க பெரிய பிராட்டியார் எல்லாரையும் கடாட்சித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு மன்னாத எம்பெருமான் வேதவல்லி தாயார் அவளை கொண்டாடப்படக்கூடியதான ரொம்ப அற்புதமான பாசுரம் இது. அந்த எம்பெருமான் எனக்கு சுவாமியாக இருக்கிறான் அப்படின்னு காட்டினார் இந்த 16வது பாசுரத்தாலே. அடுத்து அந்த 16வது பாசுரம் அப்படி அப்புறம் எம்பெருமான் என் கீழேயே தெரிவித்தார். எம்பெருமான் எனக்கு என்னுடைய ஹிருதயத்துல என்னுடைய நெஞ்சத்துல பால் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு காட்டினார் இல்லையோ. இந்த நாள் நான் எம்பெருமானுக்கு அடியவன்னு எனக்கு தெரிஞ்ச நாள் இருக்கும் இல்லையோ, அந்த நாள் ரொம்ப வசதியான நாள். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னேறிய நாட்களும் வசதியான நாள் தான். ஏன்னா இப்பதான் வசதியான நாள்னு இல்லை, இந்த எம்பெருமான் எம்பெருமானுக்கு நான் ஆள்னு நான் தெரிஞ்சிருந்த இந்த நாள் உள்பட இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாள், ஏன்னா இதுக்கப்புறம் வர நாள்லாம் கைங்கரியத்தாலதான் இருக்க போறது, அந்த நாள் உள்பட இதற்கு முன்னாடி இந்த போன நாள்கள் எல்லாருமே கூட அதுவும் அண்ணா ரொம்ப அதெல்லாம் பாழானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நாளும் வசதியான நாள் தான், அதுவும் நாளாகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான 17வது பாசுரம். சென்ன நாள் செல்லாத செங்கன்மால் எங்கன்மால் இந்த நாள் நாளும் நாளாகும் என்னும் இரவாத எந்த இனடிக்கே ஆளாய் அறவாது வாழ்த்துகையின் வாய். எப்படி இனிமேல் இருக்கக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்கு, செங்கன்மான் எங்கன்மால் என்ன நாள். அந்த எம்பெருமான் இருக்கானே செங்கன்மான், அந்த செங்கன்மால் இப்படிப்பட்ட அந்த பிராட்டியோடு இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமான், இப்போ அப்படி இருக்க எம்பெருமானாலே பலத்துக்கு குறையில்லை. அண்ணா தெரிஞ்சுடுத்து. என்ன தெரியறது இப்போ, இப்ப முன்னாடி பிராட்டியோடு கூடி இருக்கக்கூடிய எம்பெருமான் 16வது பாசுரம், அதுல பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறபடினாலே என்னை நன்னா கட்டாட்சிக்கிறான். அந்த எம்பெருமான் எனக்கு எந்தையாக இருப்பதாலே எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு ஆச்சு இல்லையா. எனக்கு எம்பெருமான் எந்தை அப்படின்னு தெரிவிக்கிற பாசுரம் அது. எப்படி நீர் அறிந்தீர், உமக்கு எப்படி கிடைச்சது இந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் அப்படின்னு கேட்கறச்சே அதுக்கு பதிலளிக்கிறார். திருமேனியோடு வந்தான்னு அதுக்கு முந்தின பாசுரத்துல தெரிவித்தார். அப்போ உமக்கு திருமேனியோட அந்த அனுகிரக விசேஷத்தாலே, அந்த எம்பெருமானினுடைய அனுகிரக நிர்ஹேத்துக அனுகிரக விசேஷத்தாலே எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னார். அந்த 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 மாதிரி சொன்ன மாத்திரத்தாலே அதுக்கு அடுத்த பாசுரம் அதால தெரிவிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 15வது பாசுரத்தால இதை தெரிவித்தார். அதுக்கப்புறம் 16வது பாசுரம், அந்த 16வது பாசுரத்தால அந்த எம்பெருமானவன் திருவள்ளிக்கேணியில இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவன் எனக்கு மிகவும் அனுகிரகத்தை அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவன், பிராட்டிக்கு கேள்வனாய் இருக்கிறான். அந்த பிராட்டிக்கு கேள்வனாக இருப்பதாலே அந்த எம்பெருமான் இவர்தான் இவ்வளவு விசேஷ கடாட்சத்தை எம்பெருமான் பண்ணினானே, அவன் திருவள்ளிக்கேணியில எழுந்தருளி இங்கு இருக்கக்கூடியவர்களை கட்டாட்சிக்கிறான் என்னும் பிராட்டி புருஷகாரம் செய்கையாலே இந்த கடாட்சம். அதுக்கு முந்தின பாசுரத்துல அவருக்கு கிடைச்ச கடாட்சத்துக்கு என்ன காரணம், பெருமான் பிராட்டி புருஷகாரம் பண்றா, அதனால எனக்கு கிடைச்சது இந்த அனுகிரகம்னு சொன்னார். இப்ப இந்த அடுத்த பாசுரம், இந்த அனுகிரகம் கிடைத்து தோல்வியோ இது உணர்ந்த நாள். இந்த நாள் என்ன நாள், இப்படிப்பட்ட பிராட்டியோடு அவன் கூடியிருக்கையாலே எனக்கு பலத்துக்கு குறையில்லை என்று நாம் உணர்ந்த நாள். அந்த நாள் நமக்கு கிடைச்சிருது. இப்படி அவன் நம்மிடம் ஈடுபட்டு இருப்பான் என்று அறிந்தது ஒரு நாள் இருக்கும் இல்லையோ. எம்பெருமான் நமக்கு சர்வேஸ்வரன் தான் எல்லாம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த நாளானது சர்வேஸ்வரன் என் பக்கலிலே வியாமோகத்தை பண்ணுகிறான் என்று அறிந்த நாள். அவ்வளோ ஆசை எம்பெருமானு, வியாமோகம் மால் அப்படின்னு சொல்ற அண்ணா சர்வேஸ்வரன் நம்ம மேல அப்படியே ஒரு மையல், அவனுக்கு அவ்வளவு பெரிய காதல், வியாமோகத்தை உடைய அந்த நாள் இந்த அறிந்த நாள். அப்படி இருந்ததுனால கழிந்த நாள், இவ்வளவு நாள் இப்பதான் இது தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவோ காலம் நெடுநாள், எப்படிப்பட்ட நாள்னா யாதானம் ஒண்ணு பத்தி நீங்கி தெரிகிற காலத்தோடு நான் மனவாள மாமனிகள் ஸ்ரீவசன பூஷண வியாக்கியானத்துல ஏதோ ஒண்ணுத்த பத்தி
என்னைக்கோ எங்கேருந்தோ அப்படியே விலகி விலகி போன நாள். எவ்வளவு நாட்கள்னு எப்படி சொல்ல முடியும்? அனாதி காலமாக இருக்கக்கூடியதான நாள். அதெல்லாம் கழிந்த நாட்கள், அதெல்லாம் போன நாள். இதுக்கப்புறம் எப்படி இருக்கு? எம்பெருமானோடு எப்போதும் ஒரு க்ஷணகாலமும் அந்த எம்பெருமானை விட்டு பிரியாமல் அவன் கைங்கரியத்திலே இருக்க வேண்டும்னு இருக்கக்கூடிய நாள். அது வரக்கூடிய நாள். அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். அப்படி இருக்கிற நாள், பாஸ்ட்ல போன நாள் இருக்கட்டும், இன்னைக்கு உணர்ந்த நாள் ஆகட்டும், இது எல்லா நாளுமே, கழிந்த போன நாளுமே எல்லாமே நாள் என்று சொல்லலாம். நாள் என்று சொல்லலாம்னா எப்போ? அதெல்லாம் நல்விடிவாம். இதெல்லாம் சரியான நாள் தான். இதெல்லாம் போச்சே, அதெல்லாம் வந்து வசதி கிடையாது, அதெல்லாம் தியாஜ்யங்கள்னு சொல்லலாம்னு கிடையாது. எல்லாமே வசதியான நாள்னு கொண்டாட வேண்டும்னு. ஏன்னா இப்போ இந்த கேள்வி பிறக்கும் என்னன்னா, இது முந்தின நாள்னா இப்ப இதுக்கு மேல் வரப்போற நாள், இனிமேல் இருக்கக்கூடிய நாள் எல்லாம் சரி அப்படின்னா அதுல ஒன்றும் சம்சயம் இல்லை. போன நாள்லாம் எப்படி வசதியான நாள், அதெல்லாம் அதுக்கும் ஒன்றும் குறை கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா இந்த எம்பெருமான் என்று நாம நன்னா தெரிஞ்சது அந்த நாள் இன்னியோட நாள்னு இன்னைக்கு வச்சுப்போம். அருவி பிறந்தது ஒரு நாள் உண்டானால் இந்த நாள் மாத்திரம் அன்னைக்கு இந்நாள் வந்து சேர்வதற்கு உறுப்பாக கழிந்த நாள்களும் இப்பேறு இப்பேற்றை அனுபவிப்பதற்கு உறுப்பாய் வரவிருக்கும் நாட்களும் ஆகிய எல்லா நாட்களும் பயனுடையது, நல்ல நாளாகவே முடிகின்றன என்றார். ஏன்னா இது கடந்த நாள்லாம் இந்நாள் வந்து முடிந்தது, அது சொல்லி அது போனதுனாலதானே இந்த நாள் வந்தது. இப்போ பாரசாதி பெருமாள் உற்சவம் ஆரம்பிக்கிறது எப்ப ஆரம்பிக்கும்? சித்திரை மாசத்துல ஆரம்பிக்கிறது. அப்படின்னா பங்குனி மாசம் வந்துடுது அப்படின்னா ஐயோ சித்திரை மாசம் தான் உற்சவம், அதான் வசதி. அப்படி இல்ல, பங்குனி கழிஞ்சா தானே சித்திரை வரப்போறது, அப்ப பங்குனியும் வசந்த நாள் தான் கொண்டாடணும் அப்படின்னு இங்க வரக்கடவ நாளான, அதாவது இந்த நாளை வர்றதுக்கு இவ்வளவு நாள் போக வேண்டியதா இருந்தது. இந்த நாள்லாம் கழிஞ்சதுனால தானே இந்த இந்த எம்பெருமானே நமக்கு சர்வம். அந்த எம்பெருமான் நம் மீது பெரிய வியாமோகத்தை உடையவன், அதனால நமக்கு எந்த பயமும் கிடையாதுன்னு நம்ம அறிவதற்கு இருக்கக்கூடிய நாள் ஆக இது அமைஞ்சது. இதுக்கு இந்த போன நாள்லாம் போனாபடினால்தானே இந்த நாள் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சது. இந்த நாள் வரும்படி எப்படி வருறது அப்படின்னா கழிந்த நாளாகையாலே, அந்த போன நாள்லாம் போனதுனால்தான் இந்த நாள் வந்தது. அதனால அதுக்கும் ஒரு விஷயம், அதுவும் நல்ல நாள் தான், அது பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிடுத்து, அதுவும் வசதியான நாள் தான் அப்படின்னு கொண்டாடி இதுக்கு மேல என்ன எல்லாம் தெரிஞ்சிருத்து. இந்த தெரிஞ்சது பரியந்தம் இதுக்கப்புறம் எல்லா நாளுமே பலனினுடைய அனுபவமாகவே இருக்க போகுது. இதுல நாம ஒன்னும் இதனால இனிமேல் இப்போ ஒரு சேதன வர்கன் எப்படி இருக்கலான்னு மார்பிலை கை வைத்து உறங்குமா போறேன்னு ஒன்னும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிடுத்து. நம்ம கையில ஒரு காரியம் கிடையாது. எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தாலுக்கு அதுக்கு பாத்திர பூத்தர்களா இருக்க போறோம். நம்ம கையிட்ட ஒன்னும் காரியம் கிடையாதுன்னா எப்படி இருக்கலாம்? மார்பில கை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா, ஏன்? ஒரு வியசனம் கிடையாது, ஒரு 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 பயம் கிடையாது. அப்படி இருக்க வாழ் எப்படி இருக்கா? ரொம்ப சௌரியமா இருக்கா. அதனால மற்ற நாளும் ரொம்ப மேலே அது ரொம்ப அனுபவிக்கிறதற்கு பெருகையாலே வரும் நாள் ஆயிடுத்து. அதெல்லாம் இனிமேல் எம்பெருமான அனுபவம் கைங்கரியத்தை கொடுக்க போற நாளாச்சே, அதனால எல்லாம் வசதியான நாள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுதான் செங்கன்மால் எங்கன்மால் என்ன நாள், இன்னைக்கு என்ன நாள், இது எவ்வளவு வசதி. எம்பெருமான் தான் எம்மிடத்தே பெரிய பேரன்பை உடையவன், பெரிய வியாமோகத்தை உடையவன் என்று இது அறிந்த நாள். ஏன்னா போன பாசனம் பிராட்டி புருஷகாரமாக பத்தி எம்பெருமான் எனக்கு, அதுக்கு முந்தின பாசனம் என் மேல பெரிய பாசத்தை வச்சுட்டு என்கண் பாசம் உடைத்த எம்பெருமான், அந்த பரமபத அந்த ஸ்ரீராதிநாதனாக இருக்கிற எம்பெருமான் அந்த படுகையை விட்டு என் மனசுங்கிற படுகையில வந்து எழுதியிருக்கானே அப்படின்னு. இப்ப இந்த பாசுரத்தால அடுத்த பாசுரம், அது காரணம் என்ன, உறுப்பென்ன, திருவள்ளிக்கணியில இருக்கான் எம்பெருமான் பிராட்டி புருஷகாரமாக பத்துறாள், பிராட்டி கடாட்சிக்கிறாள். அந்த பிராட்டியும் பெருமானும் இருக்கக்கூடிய மிதுனமே நமக்கு உத்தேசியம். பிராட்டி புருஷகாரமாக கடாட்சித்தவாறே எனக்கு இந்த அனுகிரகம் பெற்றது என்ன. இப்போ அந்த அனுகிரகம் பெற்ற நாளை கொண்டாடுறார். அது மட்டும் இல்ல, அதுக்கு அனுகிரகம் பெற்ற இது நன்னா தெரிஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்த இனிமேல் வரப்போகிற நாள், செல்லாத நாள், இனிமேல் வரப்போற நாள், எல்லா நாளும் நல்ல நாளாகவே நாளாகும், நல்ல காலமே ஆகும் அப்படின்னு கொண்டாடுறார். என்னும் இரவாத எந்த இதுக்கப்புறம் என்ன ஆக போறது, எம்பெருமானை விட்டு நாம எப்பவும் பிரிய போறது கிடையாது. அவனுடைய கைங்கரியத்திலேயே என்னும் இருக்க போகிறோம் ஒரு நாளாய். இதுமேல் எப்படி இருக்க போறது அப்படின்னா அந்த எம்பெருமானினுடைய அனுகிரக விசேஷத்திலேயே நம்முடைய நாளானது போக போகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுக்கு மேல என்ன ஆக போறது அப்படின்னா அந்த எம்பெருமானினுடைய கைங்கரியம், அதுல அப்படியே நம்மளுடைய காலமெல்லாம் போக போறது. எப்படி என்னும் இரவாத எந்தை, ஒரு நாளும்
அழி அழிவில்லாத நான எம்பெருமானினுடைய அந்த இணையடிக்கே அவனுடைய திருவடிக்கே ஆளாய் ஆட்பட்டு எப்போதும் என்ன பண்ணிட்டு இருக்கான், திருவடியில கைங்கரியம். அந்த ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒளிவிழா அடிமை செய்ய வேண்டும் வேண்டும்னு அந்த எம்பெருமானுக்கு அடிமை செய்வதே இருக்கக்கூடியதான அந்த நாள். அது மறவாது எப்போதும் அந்த அது ஆட்பட்டு அந்த எம்பெருமானை மறவாது என் வாய் வாழ்த்து. இனிமேல் போக்குங்கிறது என்ன, ஜப்தப்யம் குரு பரம்பரையும் துவயம்னு ஆச்சாரியால் தெரிவிக்கிறார். எங்கேருந்து இந்த பாசுரங்கள்லேருந்து என்ன விஷயம், இனிமேல் நமக்கு போக்குங்கிறது என்ன, எப்போதும் என்னும் இரவாத எந்தை ஒரு நாளும் என்கிறபடியே ஒரு நாளும் அவனுக்கு அழிவில்லாததான எந்தை. இந்த சம்பந்தம் எப்படிப்பட்ட சம்பந்தம், பிதா புத்திரஸ்டன்னு எப்போ இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூப நிரூபக தர்மமா இருக்கக்கூடிய சம்பந்தம். அதனால அதுக்கு எந்த நாளும் அழிவு கிடையாது. இணையடிக்கே ஆடாய், வேற எதுக்கும் அந்த திருவடிக்கு ஒரு திருவடிக்கு இன்னொரு திருவடியை தான் நம்ம உதாரணமா சொல்ல முடியும். அப்படிப்பட்ட திருவடி, அந்த திருவடியை உடைய அதுக்கு ஆளாய் அதுக்கு ஆளானபடியாதே என் வாயானது வேற எதையும் அந்த எம்பெருமானினுடைய எப்போதும் மறவாமல் அவனையே மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த மாதிரி அடிமை செய்வதே இதுதான் நமக்கு பிரயோஜனம்னு ஆனபடியால இதுக்கப்புறம் இது எப்போதும் மறவாது, அந்த எம்பெருமானினுடைய ஸ்மரணத்திலே இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு தெரிவித்தார் இந்த பாசுரத்தை. இதுக்கு அடுத்த பாசுரம், அதாவது வாயொழிந்து அந்த எம்பெருமான் வாமனனாய் மாவலிபால். இதுக்கப்புறம் தன் மனசை பார்த்து தெரிவிக்கிறார். என்னன்னா, எம்பெருமான் நமக்கு உதவுவானா, ஆனா நமக்கு ரட்சிப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி பிறக்கிறது. இது எம்பெருமான் பெரியவன் தான், இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அவன் நம்மை ரட்சிப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி தோல்வியோ, அதற்கு பதில் அளிக்கிறார். வாய்மொழிந்து வாமனனாய் மாவலிபால் மூவடிமன் நீ அளந்து கொண்ட நெடுமாலே தாவினியன் என்றால் இணையடிக்கே எழுபிறப்பு மாடாகி அஞ்சாத் இருக்கவருள் அப்படின்னு நீ என்னை ரட்சிப்பதற்கு அந்த தன் மனசை பார்த்து தெரிவிக்கிற. நீ அஞ்சாதிரு, நீ ஒரு நாளும் பயப்படாமல் இருக்க வேண்டும். ஏன் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, வாமனனாய் வாமன ரூபம் எடுத்து மாவலிபால் தான் கீழே அப்படியே அந்த தெரிவித்தா மாதிரி அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன்னு தெரிவிக்கிறாள். அதே அந்த சரித்திரத்தை இங்க தெரிவிக்கிறார். ஏன்னா இதை கேட்கறது யாரு என்ன கேட்கிறான், இவன் இந்திராதிகள் கேட்டு இந்திராதிகளுக்காக பண்ணின ஒரு சரித்திரம் இது. அவன் என்ன பண்ணினான்னா, அவன் அனன்ய பிரயோஜன ஆளா இல்ல, இதர பிரயோஜனாந்திர பலனா இருக்கான். எனக்கு நிலம் போகணும், பூடு போகணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி அவன் எனக்கு நான் இழந்த பூமி எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறான். வாமனனாய் வாமனனாக மாறி மாவலிபால் மாவலிடத்து வாய் முடிந்து போய் கேட்கிறான், எனக்கு நீ இத கொடுக்க வேணும், இந்த மாதிரி இந்த இந்திரனுக்காக நீ எனக்கு அப்படின்னு யாசிக்கிறான் எம்பெருமான். இவருக்கு எப்படி இருக்கு, நீ இவர் எப்போதும் எம்பெருமானை தவிர்த்து வேற எதுவும் வேண்டான்னு இருக்கக்கூடியவர். அவள்லாம் எப்படி இருக்கா, வேற ஏதோ ஒண்ணுத்தை பத்தி அவளை அந்த வேற ஒண்ணுத்தை பத்தி அந்த எம்பெருமான கொள்வன்னான் மாவலி மூவடிதா அப்படின்னு அந்த மாவலி இடத்தை போய் கேட்குவதற்கு நியமிக்கிறான். அவன் மாவலியிடம் என்னுடைய பூமியை நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு இந்திராதிகள் கேட்கிறான். அப்போ அவளை பார்த்து அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கா அந்த அவளுக்கு ஆக வாமனாய் வாய் மொழிந்து அவன் இடத்த போய் கேட்கிறான், எம்பெருமான் கொள்வன்னான் மாவலி மூவடிதா, மூவடியை நீங்க கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் நெடுமாலே எல்லா தலையிலும் கை வைத்த நெடுமால் பெரியதாக வளர்ந்து அப்படியே இருக்கக்கூடிய அந்த நெடுமாலே அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த ரொம்ப சாதாரணமா தாவி, அதாவது எஞ்சா இணை அடிக்க ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப பெரிய திருமணி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டான் பெருமாள்னா. ஆசாயமா சாமானியமா அவலீலையா பண்ணக்கூடியதான அந்த எம்பெருமான் சுருக்கமர அழகை உடையவன். அவனுடைய அழகு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு லேசமும் குறையாது, லவலேசம் குறையாத அந்த அழகை உடையவன் எம்பெருமான். அவன் அந்த நெடுமாலே எஞ்சா அழகில் சுருக்கம் இல்லாதவன். எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரிய லாவண்யங்களுக்கு சுருக்கமே இல்லாதவனாய் இருக்கிறான். அவன் என்ன பண்ணா, தாவி அந்த மாதிரி ஒரு பெரியதான பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அழகிலே ஒரு சுருக்கம் இல்லாமல் இந்த உலகை பூரா அளந்தான் எம்பெருமான். அந்த திருவடியே இருக்கே, அந்த திருவடிக்கே ஏழு பிறப்பும் ஆழாகி ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிமிலா அடிமை செய்ய வேண்டும்னா, அந்த எம்பெருமானுக்கே அடிமை செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய நாள் என்கிறபடியே
காலம் உள்ள வரையில் அடிமை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இங்க என்ன பிரார்த்தனை அப்படின்னா, ஏழு பிறப்பும் ஆளாகி பிராட்டி ஆண்டாள் பிராட்டி பிரார்த்திக்கிறார் என்ன, எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். எவ்வளோ எம்பெருமானை சேவித்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்க இதற்கு ஏழு பிறப்பும் ஆளாகி எல்லா பிறப்பிலி ஒரு வாட்டி பிறப்புன்னு வந்தாலும் எம்பெருமானுக்கு ஆட்பட்டானாய் பிறக்க வேண்டும். அப்படி இருந்தா என்ன பயம், அஞ்சாது இருக்க அருள். இது மாதிரி இருக்கிறதுக்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். நீ அந்த எம்பெருமானிடத்தை பிரார்த்திக்கிறார், இவ்வடிமைக்கு அழிவு ஏற்பட்டால் என் செய்வேன் என்ன அஞ்சாமல் நான் கவலையற்று இருக்கும்படி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஏன்னா இவன் பிரார்த்தித்து பெற வேண்டுமே. அடுத்த பாசனம் மனசுகிட்ட உபதேசிக்கிற பாசனம். இந்த பாசனம் எம்பெருமானிடத்தை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார், நீ எனக்கு இந்த மாதிரி அருள வேண்டும். ஏன்னா இவன் பிரார்த்திக்கணும், இவனுக்கு சைத்தன்ய காரியம் இருக்கு, அந்த எம்பெருமான் தான் அனுகிரகிக்க போறான். அந்த நிர்ஹேதுகமான கிருபை என்னாலும் இப்படி செய்வதற்கும் அவனுடைய இசைவு வேண்டுமாகையாலே இசைய வேண்டுமே. எம்பெருமான் ரட்சிக்கிறான் அப்படின்னா இல்ல மாட்டேன்னு சொல்லாம இருக்கணுமே. அதை இசைவை எப்படி காட்டுறது அப்படின்னா, எம்பெருமான் நீதான் ரட்சிக்கணும்னு நம்ம வாய் மலர்ந்து சொல்லச்சே, வாய் திறந்து சொல்லும் போது என்ன ஆறுது, அப்போ அந்த எம்பெருமானுக்கு இவன் இசையறான்னு ஆறுதோல்லையோ, அந்த இசைவு தான் இங்க காரணம், அதை காட்டுறாரு இங்க. அப்படி பிரார்த்திக்கிறார் அந்த எம்பெருமானிடத்து. என்ன பிரார்த்தனை, நீ வாமனாய் போய் அப்படியே இந்த திருவடிகளை அப்படியே போய் எல்லா அருளினாய அந்த இது எப்படின்னா இவ அப்படியே பயந்து இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார். பயம் இல்லாமல் இந்த 18வது பாசுரத்தை எனக்கு நீ அஞ்சாமல் இருக்க வேண்டும், அஞ்சாமல் இருக்குவதற்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இந்த பாசுரத்தால இல்லையா. நீ அருள் புரிய வேண்டும், நீ அஞ்சாது இருக்க நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார். என்ன விஷயம்னா, எம்பெருமான் நல்லா போய் தாவி அழந்து அவனுடைய திருமேனியுடைய சௌந்தரியம் ஒரு அளவு கூட குறையாமல் இருக்கக்கூடியவனான எம்பெருமான். அந்த எம்பெருமானை அவனுடைய அருள் கிடைத்துட்டனா பயம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு அருள வேண்டும், எப்படி நான் பயப்படாமல் இருக்கிற மாதிரி அருள வேண்டும். என்ன பயம் எனக்கு பிறவி வந்தா உனக்கு கைங்கரியம் பண்ணாத மாதிரி எனக்கு ஆயிட போடுதே அப்படின்னு பயம். அதை போக்குற மாதிரி உன்னுடைய அருள் இருக்க வேண்டும். அந்த சம்சாரம் கூறமானது, அந்த அருள் இருக்க வேண்டும். அந்த அருள் பெற்று பிறக்குமே ஆகில் அப்போ ஒன்றும் பயம் கிடையாது. ஏன்னா பிறந்தாலும் எம்பெருமானுடைய கைங்கரியத்துல தான் இருக்க போறோம் அப்படிங்கிறச்சே அப்போ எனக்கு பயமே கிடையாது அப்படின்றார். எப்படின்னா, ஔஷதத்தை ஒருத்தன் பாம்பினுடைய வாய் ஔஷதம் பெரிய மூலிகைகள்லாம் இருக்கு, அத சாட்டான், ஔஷதத்தை சாப்பிட்டு திடமா இருக்கான் ஒருத்தன். அவன் என்ன பண்றான், தனக்கு பயமின்றிக்கே சர்ப்பத்தின் வாயிலே அதை போய் சர்ப்பம் ஒரு பெரிய பாம்பு அதனுடைய வாயிலே கையை கொண்டு போய் வைக்கிறான். வச்சானா எப்படி ஒரு பெரிய பாம்போட வாயில போய் கைய வைக்கிறானே அப்படின்னு கேட்டா அதே பயப்பட வேண்டியது இல்லப்பா, அவன் தான் நன்னா மூலிகை எல்லாம் சாப்பிட்டு நல்லா சௌரியமா இருக்கான். அதே போல இந்த சம்சாரங்கிறது பெரிய பாம்பு. இந்த சம்சாரம் ஆகிற பாம்பு அதுல போய் பிறந்தால் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் அருளை பெற்றவன், அவனுடைய அருள் பெற்ற உடனே சம்சாரத்திலே பயம் போகுகிறது. ஏன், நான் ஔஷதத்தை சாப்பிட்டவன் பாம்புடைய வாயினால் அது விஷம் ஒரு 3 பயப்படாம இருக்கிற மாதிரி சம்சாரம் ஆகிற விஷத்தை விட்டு பயந்து இருக்கைக்காக பெருமானே நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்ற. அடுத்து இந்த மாதிரி சொன்னார், அஞ்சாதிருக்க அவருள், அஞ்சாதிருக்க நீ அருள வேண்டும், அஞ்சாதிருக்க நீ எனக்கு அருள வேண்டும்னு கேட்டார். அவன் செய்வானா அப்படின்னு ஒரு சம்சயம் ஒரு மொழியும். 18ல இவன் பெருமான் தான் அனுகிரகிக்க வேணும், பெருமானே நீ எனக்கு அனுகிரகிக்கணும், ஏன்னா இவன் இசையணும், இசைவதை தெரிவிக்கிற மாதிரி நீ எனக்கு அருள் புரிய வேண்டும்னு தெரிவித்த. அப்போ அதுக்கப்புறம் அது பெருமான் அனுகிரகிப்பானா, நமக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா, அனுகிரகிக்காம போயிட்டான்னா என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது தெரிவிக்கல. அருளாது ஒழியுமே ஆளிலை மேல் அன்னு திரளாத பிள்ளையாய் சேர்ந்தான் இருளாத சிந்தையராய் சேவடிக்கே செம்மலர்தோய் கைதொழுது முந்தையராய் நிற்பார்க்கு முன். ஐயோ நமக்கு எம்பெருமான் நமக்கு அருளாமல் போயிடுவானோ அப்படின்னு ஒரு சம்சயம் எழுது. சம்சயம் எழுந்தவாறு அப்ப தனக்கு தன் திருவுள்ளம் விசாரிக்க திருவுள்ளத்தில் தோன்றது, இது வேற அனுகிரகிக்கலன்னா என்ன, நிரங்குச சுதந்திரன் பெருமான் உன் அனுகிரகிக்காமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு சம்சயம் வந்த உடனே அதற்கு தெரிவிக்கிறார். ஐயோ நமக்கு நிறைய தகுதியின்மை, ஏன் அனுகிரகிக்காம போறான்னு பயம் ஏன் ஏற்படுறது
பயாபயங்கள் மாறி மாறி பிறக்கும் ஸ்ரீவசன பூஷணத்துல. ஏன் அப்படி வளருது அப்படின்னா, அவன் சுதந்திரன். அது அவன் சுதந்திரன் ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய தகுதியின்மை. நம்ம எவ்வளவு பாபங்களை பண்ணி வச்சிருக்கோம். அதாவது எம்பெருமான் எதெல்லாம் பண்ணு, அகிருத்திய கரணம் கிருத்திய அகரணம்னு எம்பெருமான் எதெல்லாம் பண்ணுன்னு சாஸ்திரத்துல சொன்னானோ அதெல்லாம் பண்ணறது இல்லை. எதெல்லாம் எம்பெருமான் பண்ணாதேன்னு சொன்னானோ அதெல்லாம் வழிய புகுந்து பண்ணிருக்கோம். அப்படி நாம இந்த மாதிரி காரியங்களை செஞ்சிருக்கோம்னா அப்ப என்ன ஆகும்? அவன் ஐயோ இந்த மாதிரி நாம இருக்கோமே, அப்ப நம் தகுதியின்மையை பார்த்து நம்மை அவன் அலட்சியப்படுத்தி ஐயோ இல்ல இல்ல இவனுக்கு காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு எம்பெருமான் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, அவன் சக்தியையும் நம்ம நல்லா காட்ட வேணுமே அப்படின்னு அவன் சக்தனோ என்ன சம்சயம். இந்த மாதிரி சம்சயங்கள்லாம் அதற்கு நமக்கு காரியம் செய்ய எம்பெருமான் சக்தன் அப்படின்னு காட்டுற. அதே மாதிரி நம்ம தகுதியின்மையை பாராமல் பார்த்து அனுகிரகிப்பான். அது தகுதியின்மையை பார்த்து நம்மளை அங்கீகாரம் பண்ணாமல் விட மாட்டான். தகுதியின்மையை பார்த்தாலும் அங்கீகாரம் செய்வான் அப்படின்னு தன் திருவுள்ளம் விசாரித்து அவன் நமக்கு அருள்வதற்கு என்கிறார். அதை இந்த பாசுரத்தால நன்னா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? இருளாத சிந்தையராய், அஜ்ஞான விருள் சேராத நெஞ்ச உடையராய் கொண்டு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிட்டான். அதனால அந்த எம்பெருமான பத்தினே எப்பவுமே சிந்தனை இருந்துருக்கு. இருளாத சிந்தையராய், எப்பவும் இருள் இல்லாத சிந்தையர். மயர் வர மதிநலம் அருளினான் எம்பெருமான், என்னை தீமனம் கெடுத்தாய், மறிவித்தொடும் மனமே தந்தாய் அப்படின்னா ஆழ்வார். அதனால அந்த அஜ்ஞான விருள் சேராத நெஞ்சை உடையராய் கொண்டு சேஅடிக்கே சிவந்த திருவடிக்கு, அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு கைங்கரியமாக செம்மலர் தூய் நல்ல புஷ்பங்களை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம். அந்த திருமணிக்கு எல்லாம் கைங்கரியமா அஞ்சலி பண்றோம், கை தொழுது. முந்தையராய் நிற்பாருக்கு, பகவத் விஷயத்திலே முற்பட நிற்கும் பக்தர். முன்னாடி நிக்கிறா. என்ன, எம்பெருமான் விஷயத்திலே எப்போதும் இருந்து கொண்டிருக்கா. அவளுக்கு வேற எந்த ஸ்மரணமும் கிடையாது. அவ முன்னேற இருக்கக்கூடிய புறப்பாடு காத்தல்னா எப்படி பெருமான் புறப்படுறான்னா அதுக்கு முன்னாடி போய் ஐயோ என்னாச்சு பெருமான் புறப்படணும் அப்படின்னு நான் இந்தேன்னு நிக்கிறவா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த எம்பெருமான் அவளுக்காக எம்பெருமான் என்ன பண்ணா, முன்பொரு காலத்தில் ஒரு அறியாத சிறு குழந்தையாய், திருளாத பிள்ளையாய், ஆளின் இலை மேல், அதாவது ஒரு அந்நடந்த ஒரு அந்த ஆலமரம், அந்த ஆலமரத்துல ஒரு இலை ஆளின் இலையாய், அந்த இலையில எம்பெருமான் கண் வளர்ந்த பெருமான் அப்படியே கண்ணை மூடிண்டே கண் வளர்ந்தான். அப்படி இருக்கக்கூடிய இது எம்பெருமானுடைய சக்தியை காட்டுறது. இது எப்படி பண்ண, அகட்டித்த கட்டனா சாமர்த்தியம், ரெண்டு விஷயம் இதுல காட்டப்படுறது. என்ன, முதல்ல இது எதுக்காக பண்ணணும்? எம்பெருமான் ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய இலை, அதுல ஒரு சிறிய பாலகனாய் எம்பெருமான் அதுல ஒரு சிறிய குழந்தையா இருக்கான். எப்படி இருக்கான் அப்படின்னா உலகத்தை பூரா உண்டு இருக்கிறான். சாதாரணமா இருக்கானா, எப்படி இருக்கான்? அண்ணா உலகத்தை பூரா உண்டு நமக்கு அருளாதொடியுமோ அப்படின்னா நன்னா சாட்டாச்சு. எதை சாட்டிருக்கான் எம்பெருமான் அப்படின்னா, இந்த பூமி பிரளய காலம் வந்தது. இந்த பிரளய காலம் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பூமி பரியந்தம் எல்லாம் அழிந்து விடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய இடர் இந்த பூமிக்கு வந்தது. உடனே என்ன பண்ணா, ஐயோ நம்ம சாப்பிடாம இருக்கலாமா பூமியை அப்படின்னு பார்த்து நன்னா பூமியை சாப்பிட்டு அதை ரட்சித்து, இந்த பூமியை ரட்சிப்பதற்காக தன் வயிற்றுல உண்டு அப்படியே வயிற்றுல வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வயிற்றுல வச்சுட்டு இருக்க எம்பெருமான் அதைதான் ஆதி நிலையா அதை சாப்பிட்டு அப்படியே அந்த ஆலமரத்தின் மேல ஒரு பாலகனாய் எம்பெருமான் இருந்து கொண்டு இருக்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கானே, அவன் அகடித கட்டனா சாமர்த்தியம். இதெல்லாம் சாமானியமால முடியுமா? யாராலையும் பண்ண முடியாது. அகடித கட்டனா சாமர்த்தியம் ஒருத்தராலையும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு இருக்கு. அதை செய்யக்கூடியவன். இப்படி சேராதவற்றை இதெல்லாம் சாமானியரால முடியாது, சேர்வைக்கும் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறானே, அந்த திறன் உடையவன், அந்த சக்தியை உடையவன் அப்படின்னா அந்த எம்பெருமான் நம்ம பெரிய பாபம் பண்ணியிருக்கோம், அதனால நம்மால முடியுமோன்னு ஒரு பயம் வந்தா அந்த பயத்தை போக்கிட்டான். நாம எப்படி இருக்கோம்? இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே எப்போதும் இருளாத சிந்தையராய். எம்பெருமான் நம்ம விளக்குவதற்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒண்ணு சுவாதந்திரியம் காரணமா இருக்கலாம். எம்பெருமான் அது எம்பெருமான் நம்ம விளக்குறது நம்ம பாப்ப மூட்டைகள் இருக்கு, அதுக்கு காரணம் இல்லை. சுவாதந்திரியத்தாலன்னா எம்பெருமான் எவ்வளவு பெரிய ஆசுத்தர்களிடத்தே எவ்வளவு ஆசை கொண்டவனா, அப்படியே இந்த உலகம்லாம் என்ன எப்படியா போட்டோம் அப்படின்னு இல்லாம இது எல்லாத்தையும் சாப்பிட்டு தன்னுடைய வயிற்றுல வச்சுண்டு இது எல்லாத்தையும் ரட்சித்தான் எம்பெருமான் அப்படின்னா
அந்த ரக்ஷணத்துல அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நோக்கி எவ்வளவு இருக்கு. அப்படி இருப்பதாலே இந்த எம்பெருமான் நமக்கு அவசியம் காரியம் செய்வான், நம்மை கை கொள்வானே ஒழிய நமக்கு அதை கைவிட மாட்டான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அததான் முதல்ல இங்க இந்த எம்பெருமான் திருவடிகளை இந்த இந்த புஷ்பாதிகளை கொண்டு நாம் எப்பவுமே கைங்கரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கோம். அந்த எம்பெருமான் விஷயமாகவே இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னாடி அருளாமல் இருப்பானா எம்பெருமான் அப்படின்னு நன்னா திருடமாக இந்த எம்பெருமான் அனுகிரகம் சின்னம் நமக்கு எப்படியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாசுரம் இது. இதுக்கு அடுத்து அருளாத ஒழியுமே அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒழியுமே உற்றுவானா நம்ம அப்படின்னு தெரிவிக்கக்கூடியதான பாசுரம். இதற்கு அடுத்த பாசுரம் இதுக்கு இதே மாதிரி இந்த இந்த ஆளி நிலையாய் சொன்னா அதுக்கு அடுத்த விஷயமாக அந்த எம்பெருமான் இந்த 3 உலகையும் உண்டு முழிந்து அந்த அந்த எம்பெருமான் இந்த திருப்பி வாமன அவதாரத்தையும் காட்டி இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். முன்னுலகம் உண்டு முழிந்தாயிருக்கு அவ்வுலகம் இரடியால் பின்னடந்து கோடல் பெரிதன்னே என்னே திருமாலே செங்க நெடியானே எங்கள் பெருமானே நீதனை பேசு. ஓ, எம்பெருமான் பண்ணின காரியம் என்ன? முன்பு ஒரு காலத்தில் முன்னாடி ஒரு காலத்துல உலகங்களை எல்லாத்தையும் உண்டு திருவயிற்றில் இந்த பிரளய காலத்துல இந்த திருவுலகத்தை எல்லாத்தையும் எம்பெருமான் ரட்சித்து கொடுக்கிறான். இந்த பாசனம் எப்படி இருக்கு? பிரயோஜனாந்தர பலர்களை தன்னை வேண்டியவர். இதான் ரெண்டாவது. அதாவது இந்த வாமன விற்த்தாந்தத்தை தெரிவிக்கிறார் ஆழ்வார். தெரிவிச்சுட்டு வரும்போது இந்த இடத்துல வாமன விற்த்தாந்தத்தை தெரிவிக்கும் போது புத்தூர் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சிருக்கார். என்னன்னா, பிரயோஜனாந்தர பலராய் எப்படி பிரயோஜனாந்தர பலரா இருக்கா யாரு? தேவர்கள். எம்பெருமானை விட்டு வேற பிரயோஜனத்தையே அதுதான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கே எம்பெருமான் தான் வேண்டியவற்றை செய்யறான் அப்படின்னா அனன்ய பிரயோஜனரான எப்போதும் எம்பெருமான் தான் நமக்கு, வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீதான் எனக்கு ரக்ஷகன், நீதான் எனக்கு பிராப்தம் அப்படின்னு பிராபியம்னு இருக்கக்கூடியவர்கள். வேற எதுவும் எம்பெருமான இடத்த போய் வேற ஒண்ணுத்த கேட்கிறவா கிடையாது. எம்பெருமான இடத்த போய் எம்பெருமானையே கேட்கிறான். அவனுக்கு அவிச்சின்னமாக கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதையே கேட்கிறாளே, அவளுக்கு காரியம் செய்யாம எம்பெருமான் விட்டுருவானா அப்படின்னு தெரிவிக்கிறார். நம் காரியம் செய்யானோ அப்படின்னு தெரிவிக்கக்கூடியதான பாசுரம். அதுதான் முதல்ல தெரிவிக்கிறார். முன்னு ஒரு காலத்தே உலகத்தை எல்லாத்தையும் உண்டு முண்டாய் சாட்டான் எம்பெருமான். எதற்கு? இந்த இந்த பிரளயம் வந்தவாறே அந்த பிரளய காலத்திலே இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் எந்த ஒரு ஒரு ஹானியும் வரக்கூடாது என்பதற்காக எம்பெருமான் அண்ணா சாட்டான். இதுதான் அண்ணா தெரிவிக்கார். பரந்த தெய்வமும் பல்லுலகம் படைத்து அன்னுடனே விழுங்கி கலந்து உமிழ்ந்து இடந்தது கண்டும் தெரியகில்லீர் அப்படின்னார். ஒன்னும் தேவையில்லாம் ஆழ்வார். ஏன்னா இப்ப பாருங்கோ, பல்லுலகம் படைத்து எல்லா உலகத்தையும் படைத்து அன்னுடனே விழுங்கி இந்த மாதிரி பிரளய காலம் வரும்போது அதை அப்படியே நன்னா விழுங்கி கலந்து உமிழ்ந்து இடந்து இந்த மாதிரி எவ்வளவு காரியம் பண்ணியிருக்காங்க எம்பெருமான். இதெல்லாம் பார்த்தும் தெரியாமல் இருக்கல நீங்க, இதெல்லாம் பார்த்தும் நீங்க மற்ற தெய்வங்களை போய் பத்திரன்னு ஆழ்வார் கேட்கிறார். அது மாதிரி இங்க ஒரு நன்னா லோகங்களை எல்லாத்தையும் நன்னா சாட்டு, எதுக்கு? அதை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சாட்டு. பின்னொரு இன்னும் ஒரு காலத்துல இந்த இந்த உலகம்லாம் இந்த மாவலி சக்கரவர்த்திகிட்ட போன உடனே அதை போய் எனக்கு வேணும் அப்படின்னு யாச்சகனாக சென்று மாவலியிடம் மூவடிமண் வேண்டி அதை அழித்தான்னு அப்படியே பெரிய ரூபத்தை எடுத்துட்டு எம்பெருமான் ஈரடியால் இந்த உலகத்தையும் அளந்தான் அப்படின்னு இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமான் ஈரடியால் எவ்வளவு பெரியதொன்னு பெரிய காரியமும் அது எப்படி பண்ணான்? ரொம்ப சாமான்யமா பண்ணான். தான் கீழே தெரிவித்தார். அவலீலையா பண்ணான். பெரியதொன்னே ஒன்னும் பெரிய காரியமோ எம்பெருமான் இப்படி பண்ணானே. திருமாலே செங்க நெடியானே, அண்ணா அப்படியே திருக்கண்களை உடைய பெரிய சிவந்த திருக்கண்களை உடைய எம்பெருமானே, பெரியவனே, நெடியானே, திருமாலே, பிராட்டிக்கு கேள்வனாக இருக்கக்கூடியவனே, எங்கள் பெருமானே, எனக்கு சுவாமியானவனே. பெருமான் நமக்கு சுவாமி. இந்த சுவாமினா நமக்கு காரியம் செய்ய வேணும். நாம எம்பெருமானுக்கு சொத்து. இந்த சொத்தினுடைய உஜ்ஜீவனம், இந்த சொத்து சரியா இருக்கணும் அப்படிங்கிறது யாரு? சுவாமியினுடைய காரியம். இந்த சொத்துக்கு எங்கேயாவது போயிடுத்து யாரோ எடுத்துட்டான்னா சுவாமிக்குனும் கொத்தை, சுவாமிக்குனும் குறை. அந்த சொத்தை விடாமல் எம்பெருமான் அண்ணா அதை வச்சுட்டு இருப்பான். ஆனா நம்ம ரட்சிப்பான். ஏன்னா நம்ம அவனுடைய சொத்து என்ன ஆயிடுத்து இல்லையா? அந்த சொத்தை எம்பெருமான் ரட்சிப்பான் அப்படின்னு சொல்வதற்கு அதைதான் இங்க தெரிவிக்கிறார். அதாவது என்னன்னா, நான் என்னுடைய சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீ இதனை பேசு. நீ இவ்வளவு காரியம் பண்ணிருக்கிய, என்ன ஆச்சரியம், இதை நீ சொல்ல வேண்டும். ஏன்னா இதெல்லாம் என்ன காட்டுறது? இந்த
சரித்திரங்கள்லாம் எதை காட்டுறது? இந்த எம்பெருமான் நமக்கு அவசியம் காரியம் செய்வான் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பெரிய இதுல ரொம்ப சாமான்யமா அவலீலையா செஞ்சிருக்கே. உன் பெருமைக்கு தகாதது உன் பெருமைக்கு இது எங்களுக்கு தோத்துகிறது, இது ஒரு பெரிய செயலா, எல்லாரும் பேசுறா, பெருமைக்கு இதெல்லாம் என்ன சாமானியம்னா அது? இத்தகைய பெரியவன் எம்பெருமான் திருமாலே. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிராட்டிக்கு கேள்வனா இருக்கக்கூடியவனான எம்பெருமானே, செங்க நெடியானே, அண்ணா கண்களை உடையவனே, எங்கள் பெருமானே, எங்களை போன்ற அனன்ய பிரயோஜனர்களுக்கு சுவாமியாய் ஆழ்வார் எப்படி பெருமானை தவிர்த்து வேற எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு. ஏன்னா இந்திரன் முன்னாடி கேட்டவா இருக்காளே, மூவடிமண் வேணும்னு இவன் ஈரடி வேணும்னு கேட்க வச்சவன் இந்திரன். அவன் தான் போய் பிரார்த்திக்கிறான் பெருமான் இடத்தை, நீ போய் எனக்காக நான் விட்ட நலத்தை எல்லாம் வாங்கி கொடும் அப்படின்னு கேட்கிறான்னா, அதையெல்லாம் நீர் வாங்கி கொடுத்தீர்னா எப்படி, என்ன பெரிய காரியம் அது? அது யாருக்காக பண்ணிருக்கீங்க? அதோ ஒண்ணு வேற பிரயோஜனத்தை பத்திரம் அவனுக்காக பண்ணிருக்கேள் அப்படின்னா, நீ எனக்காக எங்களுக்கு ரட்சிக்காமல் இருப்பியா? எவ்வளவு பெரிய உன்னுடைய சௌலபியமாக இருக்கக்கூடியது. எத்திரம் எத்திரம் என்று நம்மாழ்வார் இந்நீர்மையிலே ஈடுபடுகிறார். ஏன்னா இது ரொம்ப இந்த நீர்மையிலே ஈடுபடுவது அப்படின்னா எம்பெருமானினுடைய நீர்மை. எங்கள் பெருமானே நீ இதனை பேசு, இது போன்ற அனன்ய காரியம் காரியம் செய்யாமல் நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லக்கூடியதான வார்த்தை. இதை நீ பேசணும், உன்னுடைய மேன்மையையும். அதாவது எங்கள் எங்கள் இதெல்லாம் என்னுடைய மேன்மையை காட்டுறது, நீ இதனை சொல்ல வேண்டும் என்று இதை நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அவனுடைய மேன்மைக்கும் இத்தாழ்ச்சிக்கும் எங்கனே சேர்த்தி உண்டு. நீ எவ்வளவு பெரியவன், இன்னொரு காலத்துல நீ எப்படி இருக்க அப்படின்னா, இந்த உலகத்தை எல்லாம் உண்ட அது பெரிய விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட நீ எளிமையின் எல்லை நிலமாக இருக்கக்கூடிய போய் ஒரு யாசகம் அதை போய் பண்ணிருக்கே. இந்த ரெண்டுத்தையும் உன்னுடைய சேர்த்தி எப்படி இருக்கு? இது எப்படி ஒரு அகடித்த கடனா சாமர்த்தியமா இருக்கே. இது ரொம்ப மிகப்பெரியவன் நீ, ரொம்ப தன்னை தாழ விட்டுன்னு காரியம் செய்தியே. எத்திரம் அப்படின்னு ஆழ்வார் மோகித்தா மாதிரி. ஏன்னா நம்மாழ்வார் செஞ்சொற்கவிகாள் உயிர் காத்த ஆட்சியம்னு பாசுரம் பாடுற. அதாவது எம்பெருமான் உயிர் காத்துக்கோங்கோ செஞ்சொற்கவிகாள், நல்ல சொல்லை உடைய கவிகளே, நீங்கெல்லாம் யாரு, நீங்கெல்லாம் ஜாகிரதையா பாத்துக்கோங்க. உயிர் காத்த ஆட்சியமின் உயிரனா பாத்துக்கோங்க. எம்பெருமான் இருக்கானே, அவன் அந்த திருமாலிரஞ்சோலை எம்பெருமான், அவனுடைய எளிமையிலே தோத்து நான் விழுந்திருக்கிறேன், நீங்களாவது ரொம்ப ஜாக்கிரதையா உங்க உயிரை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடினார். அந்த கொண்டாட்டம் யாரை குறிக்கிறது? செஞ்சொற்கவிகாள்னா யாரு அப்படின்னா முதலாழ்வார்களை குறிக்கிறது. நம்மள நல்லா ஆச்சரியமா சாதிச்சிருக்க. ஆக இந்த முதலாழ்வார் இங்க பேயாழ்வார் தான் பாசனம் பாடுறார். ஐயோ எப்படி இந்த சேர்க்கை இருக்கு! மிகப்பெரியவன் ரொம்ப சாமானியனா இருக்கான், அவன் ஏதோ தாழ்ந்த ஒரு தன்னை தாழ விட்டு இருக்கிறான்னா அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ரொம்ப மிகப்பெரியவன் நீ, நீ போய் இப்படி தாழ விட்டுக்கிறிய, என்ன ஆச்சரியம் அப்படின்னு அதை நீ பேச வேண்டும், நீதான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான பாசுரம். ஆக நம்ம 11வது பாசுரத்திலிருந்து பார்த்தோம்னா, 10வது பாசுரத்தாலே எம்பெருமான் திருநாமத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு அவன் தானே தன் நிலையை காட்டுகிறான்னு தெரிவித்தார். 11வது பாசுரத்தாலே அது இல்லாதவர்களுக்கு அது ரொம்ப கடினம், அந்த எம்பெருமானை அறிவது என்பது சாமானியமான காரியம் இல்லை அப்படின்னு முதல்ல தெரிவித்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்படி அதாவது அறிவென்னும் தாழ் குலவின்னு அது ரொம்ப சாமானியம் கிடையாது அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கப்புறம் அந்த எம்பெருமான் அந்த அந்த எம்பெருமான் ஆனவன் இந்த படிவட்ட தாமரை என்ன உலகத்தை எல்லாம் வாமன சரித்திரத்தை கொண்டு, வாமன சரித்திரம் தான் பல படிகளாக அதை அனுபவித்துட்டே வர்றாரு. ஏன்னா அது அவ்வளவு தூரம் அந்த எம்பெருமான் தன்னை தாழ விட்டு தன்னுடைய ஐஸ்வர்ய விபூதிகள் எல்லாத்தையும் தாழ விட்டு ஒரு சாமானிய இடத்தை யாச்சகம் பெற்றிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஏத்தம் அந்த எம்பெருமான். மிகப்பெரியவன் அவ்வளோ தாழ்ந்து கலந்து பரிமாறி இருக்கானே, அவ்வளோ தூரம் தன்னை தாழ விட்டுருக்கானே அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வைபவம். அதை மறுபடியும் அனுபவிக்கிறார் ஆழ்வார். அதை திருப்பி மாகாயமாய் நின்னமா இருக்குன்னு அதை அனுபவித்தார். அதுக்கப்புறம் அந்த எம்பெருமான் அந்த எல்லாருக்கும் சாமானியமா கிடைக்க மாட்டான் அப்படின்னா கூட நமக்கு அந்த அந்த இதெல்லாத்தையும் ஒரு பெரிய அறிவை கொண்டு அவளால்தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த எம்பெருமான் நமக்காக சொன்ன ஒரு சரித்திரம், அது திருவிக்கிரம அவதாரம், அதை காட்டி நமக்கு காணலாம்படியாக வேங்கடவனாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு தெரிவித்தார். அப்புறம் உமக்கு என்ன மாதிரி எம்பெருமான் அருள் செய்தான் அப்படின்னா, திருவனந்தாழ்வான் அவன் இருக்கும் போதே அடியேன் மனந்தரனை கிடக்கும் நீ என் மனசுல படுத்துட்டு இருக்கானே அந்த எம்பெருமான், வானவர்களுக்கு ஈசன் என்கண் பாசம்னு ஆழ்வார் தெரிவித்த வண்ணம்
என்னிடத்தே பெரிய ஆசையை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கப்புறம் அந்த எம்பெருமான் எப்படி இதுக்கு அமைஞ்சதுன்னா, திருவள்ளிக்கேணி எம்பெருமான், அந்த எம்பெருமான் பிராட்டி சமேதனாக இருக்கிறான். அவன் பிராட்டி புருஷகாரமாக இருப்பதாலே அந்த கடாட்சத்தாலே எனக்கு பெத்த பேர் இது அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கப்புறம் இந்த பேரு கிடைத்த நாளுக்கு முன்னாடி இருக்கிற நாள் என்ன, பின்னாடி இருக்கிற நாள் என்ன, எல்லாம் உகந்த நாளாகவே கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சுட்டு அந்த எம்பெருமான் தான் நமக்கு எல்லாம்னு நமக்கு தெரிஞ்சுட்டு, அவன் இவ்வளவு நம்ம விடத்தே ஆசிரித்த வியாமோகத்தோட இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னு தெரிவித்தார். இது சென்ன நாள் செல்லாத என்கிற பாசுரத்தாலே. அடுத்து அந்த அந்த அதுக்கப்புறம் இது நமக்கு அஞ்சாதி இருள், நமக்கு எப்படியும் எம்பெருமான் அனுகிரகித்தே தீர்வன் அப்படின்னு சொல்வதற்கு அங்க இருக்கக்கூடியதான சரித்திரங்கள். வாமனனாய் மாவலிபால் திருப்பி அந்த வாமன அவதாரத்தை காட்டி அந்த வாமனனாகவும் திருவிக்கிரமனாகவும் எம்பெருமான் இருந்து இந்த தேவர்களுக்கெல்லாம் இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னா தன்னை தாழ விட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணாமல் இருப்பானா? அஞ்சாது இருக்க அவன் நீ அருள வேண்டும்னு பிரார்த்திக்கிற இது வாமனன் தான் இருக்கக்கூடிய இடம். நான் எப்போதும் எந்த பிறப்பிலும் உனக்கு ஆளாகவே நான் இருக்க வேண்டும், அதை நீ அனுகிரகிக்க வேண்டும். ஏன்னா நம்ம இசையரோன்னு எம்பெருமானுக்கு தெரிவிக்கணும். அதுக்காக நீ அருள் அப்படின்னு பிரார்த்திச்சு அந்த எம்பெருமான் அருளாது போய் விடுவானோ அப்படின்னு ஒரு சம்சயம் இடுவதற்கு எல்லாம் எப்படி அருளாமல் இருப்பான் எம்பெருமான்? நாம எப்போதும் இருளாத சிந்தையராய் சேவடிக்கே எம்பெருமானுடைய கைங்கரியம் எம்பெருமான் தான் விஷயம்னு இருக்கான். ஏன்னா இப்போ எம்பெருமானை விட்டு மற்ற இதர விஷயங்களிலே மனசு போக்கினா அந்த மற்ற இதர விஷயங்கள் மனசு போக போக எம்பெருமான இடத்திற்கு விசுவாசம் போய் அதுல ஆசை போகிறது. அப்படி இல்லாமல் எப்போதும் எம்பெருமானோடு இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவனான நாம் எப்படி நமக்கு அருள் செய்வான் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய அடுத்த 2 பாசுரங்கள். அதுவும் திருப்பி இங்க எம்பெருமானினுடைய எளிமையும் மேன்மையும் சேர்ந்து இருக்கக்கூடியதான அந்த சேர்த்தி, இது ஒரு அகடித்த கட்டணா சாமர்த்தியமாய் இருக்கிறது. இது எங்கனே பிராப்தமா, எங்கனே சாத்தியம் அப்படின்னு கேட்குமா போல இருக்கிறது இந்த 20வது பாசுரம். இதை யதாசக்தி யதாமதி பிரியவர்களினுடைய வியாக்கியானத்தை கொண்டு யதாசக்தி யதாமதி விண்ணப்பித்தேன். இதுல இருக்கக்கூடிய குத்தங்களையும் குறைகளையும் அடியார்கள் எல்லோரும் பொறுத்தருள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். இதுல ஏதாவது நிலைகள் இருக்கும்னா அடுத்த விசேஷங்களை அருளிய ஆச்சாரியன் திருவடியிலே சாரும் என்று சொல்லி இந்த திவ்ய பிரபந்த தாரா இது மூலமாக இந்த வார்த்தைகளை பேராழ்வார் வைபவமாக ஒரு சில வார்த்தைகள் அவருடைய பிரபந்தத்திலிருந்து சொல்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் அடியனுடைய கிருத்தஜத்தை தெரிவித்துக் கொண்டு அடியே நம்புகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், பேராழ்வார் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.